கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் இரண்டாவது ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 839வது பக்கம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த பகுதியை வாசித்து ஆவியானவருடைய வெளிச்சத்தில் நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம், மறைவான காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார். வாசிக்கலாமா? 35ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இவ்வளோதானா? இன்னைக்கு மகிழ்ச்சி நீங்கள் அடையணுமா? நல்ல உற்சாகத்தோடு கூட. யார் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இந்த மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வரணுமா? மீட்கப்பட்டதோடு அங்கே இருந்துக்க கூடாது. நல்ல கவனிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. அப்போ ஏற்கனவே வந்திருக்கலாம். திரும்பி 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 எங்கே வரணும்னு வேதம் சொல்லுது? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்போ சீயோன் என்பது என்ன? சபையை குறிக்கிறது. சீயோன் என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது. சீயோன் என்பது ஒரு விசுவாசியை குறிக்கிறது. சீயோன் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. இத்தனைக்கும் அர்த்தம் ஒன்று தான். சீயோன். சீயோன் என்கிறது தாவீதின் நகரத்திற்கு சீயோன் என்று பெயர் வைத்தார்கள். அது தாவீதின் கோட்டையாய் மாறினதாம். அதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 5:7 சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அந்த தாவீதின் நகரமாக இருக்கிற அந்த சீயோன் கோட்டை பின் நாட்களில் கர்த்தருடைய நகரமாக மாறி போய்விட்டது. ஏனென்றால் தாவீது பிடித்த அந்த கோட்டையில் தான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாவீது வைத்தார். அங்கே தான் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஜனங்கள் ஒன்று கூடினார்கள். அங்கே தான் கர்த்தருக்கு ஆரவாரம், பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாம் செலுத்தப்பட்டது. அதுவே பின் நாட்களில் சீயோன் நகரமாக மாறி போயிற்று. அப்போ தாவீது எந்த இடத்துல போய் பிடித்து தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் கட்டினானோ அதுவே சீயோன் கோட்டையாக மாறி சீயோன் நகரமாக மாறி அதுவே தேவனுடைய பார்வையில் மகிமையான ஒரு இடமாய் மாறி போனது. அப்போ சீயோன் என்றால் என்னன்னு அர்த்தம்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. வலுவூட்டமான ஒரு இடம், அடையாளமான ஒரு இடம், மகிமையான ஒரு இடம், அடையாளம் நிறைந்த ஒரு இடம். ஏனென்றால் அங்கே தான் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அங்கே தான் ஏபோத் இருக்குது, அங்கே தான் தேவனை துதிக்கக்கூடிய துதி நிறைந்த லேவியர்கள் இருக்கிறாங்க. அதனால் தேவன் இருக்கிற இடம்தான் சீயோன். அப்போ அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. பல ஊர்கள் அவங்க இருப்பாங்க. எருசலேம் என்கிறது ஒரு நாடு, அதில் பெத்லகேம் ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் யார்? இயேசு பிறந்தார். அந்த பட்டணம் தான் யாருக்கு வேதம் சொல்லுது? ரூத்துடைய கணவர் போவாஸுடைய பட்டணமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மைய இடத்தை தான் இங்கு சீயோன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் எதை சீயோனாக கொடுத்துருக்கிறாருன்னா சபையை கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. நீங்கள் எப்பெல்லாம் சபைக்கு வர்றீங்களோ, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு நீங்கள் திரும்பி எப்படி வரணுமா? ஆனந்த களிப்போடு இங்கே உள்ளே வரணும், பாடிக்கிட்டே வரணும். ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி போயிட்டு திரும்பி போயிட்டு திரும்பி. எப்பெல்லாம் அவர்கள் சீயோனுக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் அவர்களுடைய சஞ்சலம் நீங்கும். எப்பெல்லாம் அவர்கள் சீயோனுக்கு வருகிறார்களோ அப்பெல்லாம் அவர்களுடைய தவிப்பு நீங்கும். அப்போ சீயோனை விட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்கும். ஆனால் சீயோனுக்கு வரும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். வேதம் சொல்லுது, வாருங்கள் எருசலேமுக்கு போகலாம் என்று சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு.
ஏனென்றால் அங்கே கீத வாத்தியங்கள், ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டம் அங்கே இருக்கும். எருசலேம் இசைவினைப்பான நகரம், எப்பொழுதுமே ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிற இடம், எப்பொழுதுமே கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறபடினால் அங்கே கர்த்தருடைய பிரசனை நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதனால தான் சீயோன் என்கிறது மகிமையான ஒரு இடம், அடையாளமான ஒரு இடம், வலுவூட்டக்கூடிய ஒரு இடம், நம்மளை ஸ்ட்ரென்த் படுத்தக்கூடிய ஒரு இடம். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, மீட்கப்பட்டிருக்கிற நீயே எப்பெல்லாம் சீயோனுக்கு வருகிறாயோ, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறாயோ, தேவனுடைய இடத்துக்குள்ள வருகிறாயோ, தேவன் கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்துக்குள்ள நீ எப்பெல்லாம் வருகிறாயோ அப்பெல்லாம் உனக்கு என்ன உண்டாகும்னு வேதம் சொல்லுது பாருங்க, நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். அப்ப நீ வர வேண்டிய இடம் சீயோன். அப்ப சீயோன் என்பது சபையை குறிக்கிறது, சீயோன் என்பது பரலோகத்தை குறிக்கிறது, சீயோன் என்கிறது துதி நிறைந்த ஒரு இடத்தை குறிக்கிறது. நீ எப்பெல்லாம் இங்க ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க நீ வருகிறாயோ அப்ப எல்லாம் உனக்கு என்ன உண்டாகுமா? மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்க, நேற்று இல்லாத மகிழ்ச்சி இன்னைக்கு உனக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாத மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுதே உன் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உனக்கு பெரிய ஆரவாரமா இருக்கும், உன்னுடைய ஆத்மா கம்பீரிக்கும், உன்னுடைய ஆவி களி கூறும். ஏன்னா இங்க எல்லாருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அப்படியே உன்னை மூடிக்கிட்டே இருக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 உன் ஆவி அனல் கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 உன் அபிஷேகம் கரை புரண்டு ஓடும். கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது, கேட்கும் பொழுது உனக்குள்ளே அனல் உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப சீயோனில் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை குறித்து வேதத்தில் நிறைய இடங்களில் நிறைய காரியங்கள் உண்டு. அவைகளை நான் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய காரியங்களை பேசலாம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சீயோனிலே மூளைக்கல்லை வைக்கிறேன். அந்த மூளைக்கல்லை யார் தெரியுமா? இயேசு. அப்ப சீயோனிலே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாமா? அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். இந்த மூளைக்கல் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? சீயோன் என்கிற சபையில இருக்கிறாரு. சீயோன் என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடத்துல அவர் வாசமாய் இருக்கிறாரு. அவர் வாசமாய் இருக்கிற இடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்கள், வேதம் சொல்லுது பாருங்க, மூளைக்கல்லாகிய மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல், அந்த மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்ப சீயோனில் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அதுலேயும் இதே தான் இருக்கு. அந்த மூளைக்கல் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பக்க நம்பரு 915. தேங்க்யூ ஜீசஸ். எரேமியா 31ஆம் அதிகாரம் 6வது வசனம், எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். எங்க போலான்னு சொல்றாங்க ஜாமக்காரர்கள்? சியோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். அப்ப தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் என்னது? சியோன் என்கிற பர்வதம், அதுதான் சபை. அப்ப நீங்க தேவனை சந்திக்கணும்னா நீங்க வர வேண்டிய ஒரு இடம் சபை. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கதான் கர்த்தர் வீற்றிருக்கிறார். இது தேவனுடைய வீடு. கர்த்தர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு, என்னுடைய ஜெப வீட்டில் நான் எல்லாரையும் மகிழ பண்ணுவேன். அப்ப இங்க வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? முதல் தரமான மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். இது எங்கேயுமே கிடைக்காது. பணம் கொடுத்தா கூட கிடைக்காத மகிழ்ச்சி, சொந்தம் கொடுக்காத மகிழ்ச்சி, உலகம் கொடுக்காத மகிழ்ச்சி. ஏசப்பா சொன்னார், என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கறது கிடையாது. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்ப சந்தோஷத்துக்கு தான் ஜனங்கள் அலையிறாங்க. இன்னைக்கு அவங்க குடிக்கக்கூடிய மதுபானம் கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுக்கும். அவங்க பார்க்குற வேடிக்கை பொருட்கள், கேளிக்கை பொருட்கள், அவங்க போகிற களிப்பாட்டங்கள், அவங்க போகக்கூடிய எல்லா விதமான களியாட்டுகள் எல்லாம் பார்க்கிற வரையும் அது சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வேதனை திருப்பி வந்துடும். ஒரு அருமையான
சர்க்கஸில் ஒருத்தர் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் அங்கே வர்ற எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார். ஏன்னா அவர் கோமாளியாக இருக்கிறனால வர்ற எல்லாரையும் சேட்டைகளை செய்து பலவிதமான நடிப்புகளை நடித்து அங்கே வர்ற எல்லாரையும் அவர் சந்தோஷப்படுத்தினார். அதனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற நிறைய பேர் அந்த சர்க்கஸ்க்கு போக ஆரம்பித்தார்கள். ஏன்னா கொஞ்ச நேரமாவது கவலையை மறந்து, கஷ்டத்தை மறந்து, மனைவியை மறந்து, பிள்ளைகளை மறந்து, வேலையை மறந்து, மாமியாரை மறந்து, உலகத்தை மறந்து அந்த கோமாளி காண்பிக்கக்கூடிய வித்தையில், அந்த சேட்டைகளில் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய பணங்களை கொடுத்து அந்த சர்க்கஸ்க்கு போவார்கள். அந்த அளவுக்கு அந்த கோமாளியை நிறைய பேரை சந்தோஷப்படுத்தினான். ஒரு நாள் ஒரு மருத்துவரிடத்தில் ஒரு நபர் மனவியாதியோடு வந்திருந்தார். அப்போ அந்த மருத்துவர் சொன்னார், உங்கள் மனவியாதி தீரணும்னா பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடைபெறுகிறது, அங்கே ஒரு கோமாளி இருக்கிறாரு, அவர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறாராம். நீங்களும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும், உங்கள் மனவியாதி மாறும். அதனால் நான் உங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் மனவியாதி மாறாது, உங்களை நான் சந்தோஷப்படுத்த முடியாது, மருந்துகளால் சந்தோஷப்படுத்த முடியாது, அடுத்து போடக்கூடிய ஊசிகளால் மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியாது, அது நிலையான சந்தோஷம் அல்ல. எனக்கு தெரிந்த வரையும் அந்த கோமாளி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதாக நான் கேள்விப்பட்டேன், அங்கே நீங்கள் போங்கன்னு சொல்லி பரிந்துரை பண்ணினார் அந்த மருத்துவர் அந்த வியாதிக்காரரிடத்தில். அப்போ அந்த வியாதிக்காரர் வருத்தத்தோடு சொன்னார், நான் தான் அந்த கோமாளி, இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தி விளையாட்டுகளை காட்டி பலவிதமான சேட்டைகளை செய்து பலவிதமான சிரிப்புகளை சிரிக்க வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். ஆனால் நானும் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்தது கிடையாது. எனக்கு மனதில் காயம், உணர்வில் காயம், ஆவியில் காயம், என்னுடைய வாழ்க்கையில் ஊனம், என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான குறைபாடுகள் உண்டு. அதனால் எனக்கு சந்தோஷத்துக்கு வழியே தெரியல. அதனால தான் மருத்துவர்களாகிய உங்களிடத்தில் வந்தேன்னார் அந்த கோமாளி. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுமா? ஜெப வீட்டில் இருக்குது. ஏசப்பா கிட்ட தான். என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. என்னிடத்தில் வருகிறவர்கள் கெட்டு போவதில்லை என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. தாகமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை வாங்கி பருகி கொள்ளுங்கள், அது உங்களுக்குள்ளே நித்திய 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 காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் நமக்கு நல்ல ஒரு ஔஷதம், அவர் தான் நமக்கு நல்ல ஒரு பரிகாரி, அவர் தான் நமக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறார். அதனால் நம்ம வர வேண்டிய ஒரு இடம் சீயோன் பர்வதமாகிய சபை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபையில் வந்து சபையில் வீற்றிருக்கிற கர்த்தரை, மூளைக்கல்லாகிய இயேசுவை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நித்தியமான மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலமும் ஓடி போய்விடும். பாருங்களேன், இன்னும் சில இடங்களில் இந்த பர்வதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கதை நான் காண்பித்து விட்டு ஆழமான பகுதிக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கூப்பிடு, இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுவ சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே. இப்ப நீ சீயோனுக்குள்ள வந்துட்ட, சீயோன் பர்வதமாகிய சபைக்குள்ள நீ வந்துட்ட. வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ என்ன செய்யணுமா? சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பெரியவராய் இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவனை விட சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நல்லா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை விட, மந்திரவாதிகளை விட, சூனியக்காரனை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளை விட, எல்லா மருத்துவர்களை விட, எல்லா படித்தவர்களை விட, பண்புள்ளவர்களை விட, உலகத்தில் இருக்கிற மனுஷிக புயத்தை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்றாரு, சாலமோனிலும் அவர் பெரியவர், தேவாலயத்திலும் அவர் பெரியவர், யோனாவிலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற அத்தனையிலும் அவர் பெரியவர். அதனால தான் இயேசு பிறக்கிற பொழுது தூதர்கள் சொல்றாங்க, கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய மகத்துவம் ஒரு நாளும் குறையாது. அவருடைய ராஜரீகம் ஒரு நாளும் குறையாது. முடிவு கால பரியந்தமும் அவருடைய ராஜரீகம் இருக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப எங்கே நீ சத்தமிடணுமா?
தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிற இஸ்ரவேலிலே சீயோனிலே வாசமாயிருக்கிறவளே. இன்னைக்கு பாருங்களே, 18 வருஷம் ஒருத்தி ஆலயத்துல கூனியா இருந்தா, ஆலயத்துல தான் இருந்தா, கூனியா இருந்தா. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போறப்ப பார்த்தா பிறவி சப்பானிய பார்த்தாரு, ஆலயத்துல தான் இருக்கிற, வாசல்ல இருக்கிற. ஊமையின் ஆவியை பார்த்தாரு, செவிடின் ஆவியை பார்த்தார், ஊமை, அப்புறம் பார்த்தா திமிர்வாத ஆவியை பார்த்தாரு. ஆலயத்துல தான் இருக்குது. அப்ப ஆலயத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. வியாதிக்காரன் இருக்கிறேன், வேதனைக்காரன் இருக்கிறேன், கஷ்டப்படுறவன் இருக்கிறேன், கடன் தொல்லை இருக்கிறேன். அவள் சற்றாகிலும் நிமிரக்கூடாமல் இருந்தாள். நிமிர முடியாதவ ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறா. அப்ப ஆலயத்துக்குள்ள வர்ற எல்லாருமே கம்பீரித்து பாடுறது கிடையாது. நம்ம எவ்வளவுதான் கைதட்டு பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு சொன்னாலும் சில பேர் அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா வசனம் விழுந்த உடனே பிசாசு வந்து எடுத்துட்டு போயிடறானா. அதான் வழி அருகே விழுந்த விதை. வசனம் விழுகுது, ஆனா எத்தனை பேத்துக்குள்ள முளைக்குது, அதான் கேள்வி. விவசாயிகளுக்கு தெரியும், சோளத்தை விதைப்பாங்க, பருவம் செஞ்சிருச்சான்னு போய் பார்ப்பாங்க. நெல்லை விதைப்பாங்க, அது நல்ல பருவம் செஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. சில கன்றுகளை நட்டு வைக்கிறோம், ஆனால் கன்றுகள் வளர மாட்டேது, செத்து போயிடுது, வெயில்னால செத்து போயிடுது, தண்ணி இல்லாமல் செத்து போயிடுது, அல்லது வேறு எது விதமான ஒரு வியாதினால செத்து போயிடுது. இது மாதிரி வசனமும் நிறைய பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அத்தனை வசனமும் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்தான்னு பார்த்தா இல்லை. அநேக வசனங்கள் எடுபட்டு போயிடுது, சத்துரு அதை எடுத்து விடுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நீங்க கேட்ட காலத்திலிருந்து எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, யோசித்து பாருங்க. நானும் என்னுடைய வயசுல 36 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியல இத்தனை வருஷமான 36 × 52 பெருக்கி பாருங்க எத்தனை நாள் பிரசங்கம். இது போக வீடுகள் சந்திப்பு கூட்டம்னா ஒரு நாளைக்கு 5 வீடு 6 வீடுலாம் போறப்ப ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பிரசங்கம். ஒரு வீட்டில் பண்ணின பிரசங்கம் இன்னொரு வீட்டில் ஒரு நாளும் பண்ணினதே கிடையாது. எல்லாம் ஆண்டவர் மாறி மாறி கொடுப்பார். இது மாதிரி ஹவுஸ் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான மெசேஜ், வித்தியாசமான வழிநடத்தல். அப்போ எத்தனையோ பிரசங்கம் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பிரசங்கம் ஜனங்களுக்குள்ளே விதை விட்டு முளை விட்டு அது காய் காத்து பூ பூத்து வளர்ந்து மரமாக இருக்கான்னு கேட்டால் அது சொல்வதற்கு முடியல. இன்னைக்கு அநேகர் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் அந்த உபதேசங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதனால தான் எபிரேயர்ல எழுதுறாரு, நீங்கள் திரும்பவும் அந்த பழைய காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கைகளை வைத்தல், ஞானஸ்தானம் எடுத்தல், இப்படியே இல்லாமல் பூரணராகும்படி கடந்து போங்கள் என்று அவர் எழுதுறார். அப்போ நம்ம எப்பத்தான் பூரணர் ஆகிறது? அப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, சீயோனில் வாசமா இருக்கிறவளே நீ என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது பாருங்க. சத்தமிட்டு உள்ள வந்துட்டாலே உங்க சத்தம் வித்தியாசமாகணும். எங்க வந்திருக்கிறோம்? அப்பா கிட்ட வந்திருக்கிறோம். ஆனந்த தைலம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. நீ உள்ள வரப்போ உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு நிறைய பேர் துக்க முகத்தோடு வர்றாங்க. ஏதோ இழுத்து கொண்டு வந்து சில பேர்த்த உட்கார வைக்கிற சூழ்நிலை இருக்கு. சில பேர் வீட்டுகளில் ஹவுஸ் விசிட்டி வர்றப்ப பார்க்குறான், வரவே மாட்டேங்கிறாங்க, புறப்படவே மாட்டேங்கிறாங்க, இழுத்து பிடிச்சி எப்பான்னு ஆகி போயிருது. அதுங்க நான் நிறைய பேர் கட்ட வேண்டிய கொண்டு வந்த கதையா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்குதே. தானா வரணுங்க. தேவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு யாருடைய உந்துதல் இல்லாமல் வரணும். வந்து ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி வீற்றிருப்பதையே நான் தெரிந்து கொண்டேன். தாவீது சொல்றாருல, சிறுமையின் நாட்களை நினைச்சுப்பார். அன்னைக்கு அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அழுதாலே, மனக்கிலேசத்தோடு அழுதாலே, சக்களத்தி அவளை வருத்தப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷன் சொல்றேன், 10 குமாரரை பார்க்கல, நீ எனக்கு நேசக்காரி அல்லவா, நீ எனக்கு அதிகம் அல்லவா. ஆனா அவ உணவு கொடுக்க சாப்பிட மறந்து போய் அழுதாள். ஏன்னா ஒரு குழந்தை இல்லையே, என்னை வருத்தப்படுத்துறாளே, வருஷத்துல ஒரு தடவை ஆலயத்துக்கு வந்து எனக்கு நிம்மதி இல்லையே, கர்த்தர் என் கற்பத்தை அடைச்சிட்டாரேன்னு சொல்லி அவள் அழுதாள். பல நாட்கள் அழுதாள். ஆனால் ஒரு நாள் அவள் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு. அதுக்கு முன்னாடி அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஆலயத்தில் அழுதாலோ அதே ஆலயத்தில் கொண்டு வந்து வாரிசை விட்டுட்டு போனா அதுக்கு பின்னாடி அவள் துக்க முகமாக இல்லை. அந்த ஆலயத்தில் கர்த்தர் அந்த மகனோடு கூட கர்த்தர் பேசினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் நீ துக்க முகமாய் உட்கார்ந்து இருக்கிற இல்லையா, இதே ஆலயத்தில் நீ கம்பீரிப்ப. இதே ஆலயத்தில் உன்னுடைய வாழ்க்கை இதோ முப்புரி நூலாய் மாறும். இதே ஆலயத்தில் கர்த்தர் உன்னை ராஜாத்தியாய் மாற்றுவாரு, ராஜாவாய் மாற்றுவாரு. இதே ஆலயத்தில் நீ கம்பீரத்தோடு வரக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அந்த ஆலயத்தில் தான் அவன் பிச்சை எடுக்க உட்கார்ந்துருந்தான்.
அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் நம்ம உள்ள ஓடுவோம் என்று அவன் நினைச்சு கூட பார்த்திருக்கவே மாட்டான். அந்த ஆலயத்துல வெளியே அலங்கோலமாய் கடந்தான், அழகற்றவனாய் கடந்தான், சப்பானியாய் கடந்தான், அவன் யாருமே மதிக்காத பிச்சைக்காரனாய் கடந்தான். ஆனால் அதே ஆலயத்துல ஒரு நாள் ஓடி கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக நினைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இதே ஆலயத்துல இன்னைக்கு சப்பானி போல உட்கார்ந்து இருக்கிற ஒண்ணு, முடமாய் உட்கார்ந்து இருக்கிற ஒண்ணு, செயலற்று போய் உட்கார்ந்து இருக்கிற ஒண்ணு, செய்வதறியாது உட்கார்ந்து இருக்கிற ஒண்ணு, எப்படி எனக்கு ஒரு வழி திறக்குமா என்று தடுமாறி கொண்டிருக்கிற உனக்கு நிச்சயமாய் வாழ்க்கையில ஒரு புதிய ஊன்றுகோலை தருவார். நான் இதை என்னுடைய இமேஜன்ல சொல்லல, கர்த்தருடைய ஆவியான தெளிவாய் இன்றைக்கு இடைப்பட்டபடினால நான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில வாசிக்க வந்து நின்று நான் வாசிக்கத்தான் செய்கிறேன். கர்த்தர் தான் எனக்குள்ள இருந்து பேசுறாரு. சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தருவார். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம உட்கார்ந்து இருக்கிற இல்லையா? அதே ஆலயத்துல அண்ணாள் மகிழ்ச்சி இல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். அதே ஆலயத்துல அண்ணாள் அழுது கொண்டு இருந்தாள். ஆனால் அந்த அழுகை கொள்ள நாள் இல்லை. அதே ஆலயத்துல கர்த்தர் அவளுடைய அழுகையை கேட்டு ஆனந்த களிப்பாய் மாற்றினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்து பாருங்களே, இந்த சபையில கர்த்தர் எப்படி இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. சங்கீதம் 99 தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட் 99 2வது வசனம் எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். சில வசனங்களை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஆழப்பான பகுதிக்குள்ள போயிட்டால் நம்ம இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்புறம் இதை வாசிக்க முடியாமல் போயிடும். 99 வசனம் சங்கீதம் 99 2 கைத்தட்டுங்க பார்க்கலாம். சீயோனில யார் பெரியவர்? சபையில யார் பெரியவர்? கர்த்தர் ஒருவரே பெரியவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எங்க சபையில ஏசப்பா தான் பெரியவர். அவருக்கு பெருசு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவருக்கு பெருசு முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. வானத்தின் கீழ், பூமியில, சமுத்திரத்துல கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொன்னார், காற்று வராதுப்பா, மழையும் வராதுப்பா, ஆனால் உங்க பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால நிரம்பும். வேதம் சொல்லுது, மனுஷனால் கூடாதவைகள், சொல்லுங்க, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடு. கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் ஒத்து வராது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா? நான் 2 நாளா ஆண்டவரிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற சில காரியங்கள். அதுல ஒரு காரியம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அவனை தேடி நீங்க போனீங்க. இப்ப மோசே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? என் கூட நீங்க சொல்லுங்க, பேசுங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா? திறப்புல நின்றுட்டு இருந்தார் இல்லையா? அல்லது மன்றாடிட்டு இருந்தார் இல்லையா? அப்படி இல்லையில என்ன பண்ணினார்? அவன் பேசாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் பேசினார். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப அசால்ட்னஸா நீ இருக்கும் பொழுதே பேசுவார். ஆகார் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பேசினார். அப்படித்தானே இருக்கு? என்ன சாய்? ஆமாங்க, ஓடிக்கிட்டு இருந்தா, தப்பிச்சு பொழைச்சு ஜீவன் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறா, அவளை இடமறிச்சு கர்த்தர் பேசினார். கை தட்டி கர்த்தருக்கு. பேதுரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு, ஜெபமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மீன் பிடிச்சவனை தேடி கர்த்தர் போனார். கைத்தட்டி அவனோடு கர்த்தர் பேசினார். சரி, பவுல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சபையை ஒட்டைக்கிறதுக்காக தீ விரித்து தமஸ்க நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கர்த்தர் அவனோடு பேசினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதத்தில் நம்ம பார்க்குற ஆள் பூராமே ஜெபிக்கிற மைண்டிலே இல்லைங்க. வெவ்வேறு வேலை செஞ்சவன்ட்டெல்லாம் கர்த்தர் பேசும் பொழுது ஜெபிக்கிற நம்மளோடு பேச மாட்டாரா? கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஜபத்தில் இருக்கிற உன் கூட பேச வேற யாரோட பேசுவார்? வேதத்துல பாருங்க, எல்லாருமே வெவ்வேறு வேலையில மிசுவா இருந்தாங்க. அவங்களெல்லாம் தேடி 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 போய் தன்னை வெளிப்படுத்தி அவர்களை ஊழியத்திற்கு அழைத்து வந்து அவர்களை பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் மாற்ற முடியும்னா, கோதும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவன்கிட்ட போய் கர்த்தர் நின்று என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலிங்கிறார். மனோபாவம் அவனுடைய மனைவியும் அவங்க விவசாய நிலத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க போய் கர்த்தர் தரிசனம் பண்ண, அவங்களாம் கேட்டாங்களா தரிசனத்தை? ஆனா கர்த்தர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். கேட்காதவனுக்கெல்லாம் தருவார் என்றா, கேட்கிற உனக்கும் எனக்கும் கொடுப்பது எவ்வளவு அதிகம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் கொடுப்பாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்ப நீ வேதத்துல எல்லாம் காண்பி, மோசே கேட்கல ஆண்டவர், ஆனா நீங்க அவன்கிட்ட போனீங்க. ஆகார் கேட்கல, நீங்க அவன்கிட்ட போனீங்க. யாக்கோபு போய் கேட்டானா? தரிசனம் கேட்டானா? சொப்பனம் கேட்டானா? அவன் போய் ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்து கிடக்குறேன். அவன் நினைக்கிறது நான் போற இடம் எப்படி இருக்கும்னு படுத்து கிடந்தேன். ஆனா அவனுக்கு கர்த்தர் அந்த ராத்திரில சொப்பனத்துல பேசினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு மனைவியை தள்ளி விடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அவன் இன்ஜினியரோடு மூளையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறான். எப்படா இவ்வளவு ரகசியமா தள்ளலான்னு அன்னைக்கு ராத்திரி அவனோடு கூட கர்த்தர் பேசினார். கைகளை தட்டி கர்த்தர். இப்படி வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் செய்யறாரு. பாருங்க, 3 சாஸ்திரிகளுக்கு அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தாங்களா, அவங்களுக்கு பாருங்க நட்சத்திரம் அழகா வழிகாட்டிட்டு வருது. கைத்தட்டுங்க பார்க்கலாம், எவ்வளவு அழகா. இப்படியெல்லாம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதம் செய்வார் என்றா உனக்கும் எனக்கு செய்வது அதிக நிச்சயம். சொல்லுங்க, பிலேயாமுக்கு கழுத பேசி புத்தி சொன்னுச்சு, யோனாவுக்கு கரெக்டா மீன் கொண்டு போய் பாதையை காட்டுச்சு. உனக்கும் எனக்கும் கர்த்தர் காட்ட யாரா இருக்கிறார்? வல்லவரா இருக்கார். சொல்லுங்க, சீயோனிலே சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர், அவருக்கு குறைவானவங்க யாருமே கிடையாது, அவரு எல்லாரை விட பெரியவர், அவருக்கு நிகரானவங்க யாருமே கிடையாது, அவரை மிஞ்சுறவங்க யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா எல்லாவற்றிலும் அவரே பெரியவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அடுத்து பாருங்க, 102வது சங்கீதத்துல 2வது வசனம், அதே பக்கத்துல வாசிங்க, 22வது வசனம், 102:22. சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாவப்படுத்துவார்கள். அப்ப எங்கே தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவார்கள்? சீயோனில. அப்ப சீயோன் என்பது கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற ஒரு இடம். கைத்தட்டி கர்த்தருக்கு நான். அப்ப இங்க வந்தா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். அவருடைய நாமம் 1 கோடி நாமம் இந்த வேதத்துல இருக்கு. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ரூஃபாவே, யெகோவா ஷாலோமே, யெகோவா எலியோவே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவனே, எத்தனை இம்மானுவேலரே, எல்சடாயே, எலியோவே, எத்தனை கோடி நாமம். திறந்த வாசலை வைக்கிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு எத்தனை பேர் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க வாட்ல சொல்லுங்க, இந்த வசனத்தை வாட்சி சொல்லுங்க. சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாவப்படுத்துவார்கள். அப்ப உள்ள நீ வரும் பொழுது தேவனுடைய நாமத்தை நீ தாங்க பிரஸ்தாவப்படுத்தணும். உங்களை பிரஸ்தாவப்படுத்த தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்க உள்ள வந்தோடனே நல்லா சொல்லி துதிக்க கூடாதுங்க. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? வாயை தரங்க, கையை தட்டுங்க, பாட்டை பாடுங்க, கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே கிளிப்பிள்ளைக்கு மாதிரி சொன்னா தான் நம்ம ஆளுக கை தட்டுறது, வாயை தட்டுறது, ஆவியில நிரம்புறது. இது எத்தனை காலங்க நடக்கும்? எத்தனை காலம் நடக்கும்? நம்ம உள்ள வந்தனே இருதயம் மெல்லுக்கு போல மெல்ட் ஆகணுங்க. இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் வரணுங்க. என் தேவன் செய்த நன்மைகளை நம்ம திரும்பி பார்க்கணுங்க. எங்கேயோ கடந்தமே, எங்கேயோ வளர்ந்தமே, எப்படியோ மனம் போல வாழ்ந்தமே. வேதம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை. இங்கிட்டு இருக்கிற புருஷர்மார்கள்லாம் ஒருவேளை மனைவி கிடைக்காம இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இங்கிட்டு இருக்கிற சகோதரிமார்கள், உங்களுக்கு எத்தனை நல்ல நல்ல கணவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கணவன் இல்லாமல் எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்க தெரியுமா? பிள்ளை பேர் இல்லாமல் எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்க தெரியுமா? வீடு இல்லாமல் எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்க தெரியுமா? அங்கவீன குறைவுள்ளவர்களா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கண் இல்லாம, கால் இல்லாம, கை இல்லாம, மூக்கு இல்லாம, உடலில் இருக்கிற பல பகுதிகளில் தொய்வு ஏற்பட்டவர்களாக, அது விடாய்த்து போனவர்களாக உலகத்துல எத்தனை கோடி மில்லியன் இருக்காங்க தெரியுமா? ஆனா உனக்கு நல்ல ரூபதி என்கிற அழகான உருவத்தை கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. மற்றவங்களை பாருங்க, அவர்களை விட கர்த்தர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார். கை இல்லாம, நேற்றைய நாள் கூட நான் ஒரு சகோதரியை பார்த்தேன், ஒரு கை இல்லைங்க, நல்ல ரூபதி, அழகா இருந்தால், ஆனால் ஒரு கை மட்டும் இல்லை. எனக்கு வருத்தமா இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எவ்வளவு நல்லா இருக்காங்க, எந்த குறையும் இல்லையே அவங்களுக்கு, ஆனால் ஒரு கை இல்லையே. அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணுவா? கை இல்லாமல் எப்படி வாழ்றது? ஒரு கை வேலையை யாரு செய்யறதுங்க? வலது கை இல்லைன்னா வலது கை வேலையை யாரு செய்யறது? இடது கை இல்லைன்னா இடது கை வேலையை யாரு செய்யறது? அந்த ஒத்த கையில் அவ என்ன செய்வா? ஒரு பொருளை எப்படி தூக்க முடியும்? ஒத்த கையில் அவ என்ன செய்ய முடியும்? இதே நான் கால் இல்லாதவனுடைய நிலைமை யோசித்து பாருங்க, கை இல்லாதவனுடைய நிலைமை யோசித்து பாருங்க, கண் இல்லாதவனுடைய நிலைமை எப்படிங்க அவன் உலகத்தை பார்ப்பான்? யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா ஆண்டவர் நம்ம மேலே ஆதி இனத்திலே அநாதி சிநேகத்தாலே குறைவற்றவளாய் கர்த்தர் நம்மளை பிறக்க பண்ண. கைத்தட்டி கர்த்தர் சீயோனிலே கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவார்கள். இன்னும் பாருங்க, நிறைய வசனங்கள் உண்டு, அவைகளை பேசிக்கிட்டே போனா ரொம்ப நேரம் ஆகி போயிடும். அதனால நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். இங்க வேதம் சொல்லுது பாருங்களே, நம்ம செய்தி பகுதிக்கு வந்துருவோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்னென்ன ஓடி போயிரும்னு வேதம் சொல்லுது பாருங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சஞ்சலத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கலாம், தவிப்போடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம், வேதனைக்கு அடி ஆழத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். சில பேர் என்னதான் வெளியில சிரிப்பார்கள், ஆனால் உள்ளத்துக்குள்ள அழுது கொண்டே இருப்பார்கள். ஏன்னா உள்ளத்தின் வேதனை உள்ளத்துக்கே தெரியும். உங்க மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் வெளியே சொல்லவே மாட்டாங்க, அவங்க வருத்தம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க அடிமனதுல அழுது கொண்டு இருப்பாங்க.
இது மாதிரி வேதத்திலேயும் நிறைய சம்பவங்கள் உண்டு. அவைகளை சில சம்பவங்களை நான் உங்கள் மத்தியில் வைப்பதற்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டான வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 916வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 916வது பக்கம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். கைத்தட்டுங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்து. பக்கத்தில் உங்க பொண்ணான கையை பக்கத்தில் இருக்கவங்களை வச்சு, சிஸ்டர், உங்க சஞ்சலம் நீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தார். பக்கத்தில் சொல்லுங்க. எங்க பக்கத்தில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்க அவங்களுக்கு சஞ்சலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் வருத்தம் இருக்குதுங்க, எல்லாத்துக்குள்ளேயும் வேதனை இருக்குதுங்க. சொல்லுங்க, சஞ்சலம் நீங்க உங்களை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தார். இதாங்க செய்தி. இன்னைக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விதத்தில் நீ சஞ்சலத்தோடு உட்கார்ந்து இருக்கிற இல்லையா? வருத்தத்தோடு உட்கார்ந்து, வியாதி ஒரு வேலை இருக்கலாம், வறுமை ஒரு வேலை இருக்கலாம், தரித்திரம் ஒரு வேலை இருக்கலாம், பற்றாக்குறை ஒரு வேலை இருக்கலாம், அல்லது கைவிடப்பட்ட நிலைமை ஒரு வேலை இருக்கலாம், விசாரிப்பாரற்ற நிலைமை ஒரு வேலை இருக்கலாம், அல்லது சரீரத்தில் ஏதோ ஒரு உடல் குறைபாடோடு கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதம் உனக்குள்ள சஞ்சலம் உண்டாயிருந்தா இன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கன்னிகைகளையும் வாலிபர்களும் முதியோரு கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள், யாரு? கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள், அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி. சந்தோஷமா மாற்றுறது மூலம் தேற்றுவாராம். எப்படி தேற்றுவார்? முழங்காலில் வச்சு நீங்க தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல. ஒரு தாய் எப்படி தேற்றுவா? நம்ம அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய அவங்க அம்மா சொல்லுவாங்க, எப்படி அழுகாத அழுகாத, நான் வாங்கி தரேன், பேசாம இரு, நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும், அப்படித்தானே சொல்லுவாங்க. தாய்மார் என்ன சொல்லுவாங்க? அழுகிற பிள்ளைய பார்த்து என்ன 4 அடி அடிப்பாங்க. நல்லா அழுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் வாங்கி தரேன், அம்மா இருக்கேன்ல, நீ கவலைப்படாத, இப்படி தானே தேற்றுவாங்க. அப்போ இங்கே அழுதுகிட்டு இருக்கிற உன்னை பார்த்து ஏசப்பா உன் பக்கத்தில் நின்று உன் ஷோல்டரில் கை வச்சு அல்லது உன் தலையில் கை வச்சு உனக்கு என்ன பிரியமோ அப்படி உன்னை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாத, வானமும் பூமியும் என்னுடையது, பூமியும் அதை நிறைவு என்னுடையது, பூமியும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையது, என்னால் தான் ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், என்னால் தான் மந்திரிமார்கள் ஆளுகிறார்கள், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, நான் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? கைத்தட்டி கர்த்தருங்க. அவர் நல்ல தகப்பனுங்க, ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய அப்பா. அதை நீங்கள் தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டாருங்க, உங்களை வஞ்சிக்கவே மாட்டார், உங்களை தள்ளிவிடவே மாட்டார். உலகமே உங்களை தள்ளுனாலும் ஏசப்பா உங்களை சிநேகிக்கிறவர். கைத்தட்டி கருத்து. அவர் மேலே அவர் அன்பு பரிசோதிக்காதீங்க. அவருடைய அன்பு நீங்கள் சந்தேகத்தோடு பார்க்காதீங்க. அவர் நேசத்தில் பிரபுங்க, நேசத்தில் எஜமானனுங்க, அந்த நேசத்துக்கு மயங்கி நிற்கிறவருங்க. அவர் ஒரு நேசத்துக்காக ஏங்குகிற தேவன். வேதம் சொல்லுது, துதிக்கு அவர் பயப்படத்தக்கவ, துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உன் மத்தியில் இந்த கால வேளையில் வந்து சொல்றாரு, உன் சஞ்சலம் நீங்க, நான் உன்னை சுத்திகரிக்க போறேன். வாலிபர்களுடைய சஞ்சலம் நீங்கும், கன்னிகைகளுடைய சஞ்சலம் நீங்கும், முதியோருடைய சஞ்சலம். இங்கே எல்லா கேட்டகரி இருக்கிறீங்க. லைவ்லையும் நிறைய பேர் பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறத விட லைவில் தான் நிறைய பேர் பார்த்து இதை சந்தோஷப்படுறாங்க. நல்ல கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களை நோக்கி போகுது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, கன்னிகையாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? உங்கள் துக்கத்தை, உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த துக்கத்தை, உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த துக்கத்தை, உங்களை வருத்தப்படுத்துகிற அந்த வியாதியை, உங்களுடைய சரீரத்தில் போராடி கொண்டு இருக்கிற அந்த வல்லமையை என்ன செய்ய போறாரு? மாற்றி உங்களை தேற்றி உங்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 631வது பக்கம். 127 நாடுகள்லையும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரே ஒரு மனுஷனால 127 நாடுகளிலும் ஒரு பயங்கரமான செய்தி பரவிருச்சு. என்னன்னா, யூதர்கள் எல்லாம் கொல்லணும், ஒரே நாளில் கொல்லணும், ஒரே தேதியில் கொல்லணும், ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லா யூதர்களையும் கொல்லணும்னு சொல்லி ஒரு செய்தி தீவிரித்து போய் எல்லா நாட்டில் இருக்கிற யூதர்களையும் கதி கலங்க பண்ணி வச்சிருச்சு. வசனத்தை வாசிக்க. 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாமா?
வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாளாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யவும் வேண்டும் என்று கைத்தட்டுங்க திட்டம் பண்ணினான். ஒரு குறிப்பிட்ட நாளை அவங்க தங்க வாழ்க்கையில மறக்காத நாளா திட்டம் பண்றாங்க. இப்ப நமக்கு கூட டிசம்பர் 28ஆம் தேதி நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சிறுமையை கர்த்தர் மகிமையாய் மாற்றின நாட்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த 28ஆம் தேதி என்னது? நம்முடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நாள். மறக்க முடியுமா? அது ஏன் நம்முடைய வரலாற்று ஏடுகளில் பதிக்கப்பட்டது. நம்ம சிறுமையை மாற்றின நாள். அதுபோல ஆதார் மாதம் அந்த குறிப்பிட்ட நாள் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி யூதர்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் யூதர்களுடைய சஞ்சலமும் சந்தோஷமாகவும் யூதர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் என்ன செய்யணுமா? விருந்து உண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை, பொருட்களை, சீர் வரிசைகளை அல்லது தான தர்மங்களை அல்லது வெகுமதிகளை கொடுத்து அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். இது எங்க இருக்குது பாருங்களேன், வேதத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்தர் 3:15. அவர்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன செய்தி அவர்களுக்கு வந்துச்சு? வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 627ஆம் பக்கம். ஆதார் மாதமான, எழுதிட்டீங்களா? வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளில், என்ன மாசம்? ஆதார் மாசம். இப்ப என்ன கார்டு வந்திருக்குது? ஆதார் கார்டு வந்திருக்குது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அந்த மாசத்தை? ஞாபகம். அப்ப அந்த காலத்துல இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு இருந்த மாதிரி அந்த காலத்துல மாதத்தினுடைய பெயர்கள் வெவ்வேறு. அதெல்லாம் வேதத்துல இருக்கு. என்னென்ன மாதம்னு இருக்கு. அதுல ஒரு மாதம் ஆதார் மாதம். அதுல எத்தனாம் தேதின்னு இருக்கு? 13ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதியாக ஒரே நாளில யாரெல்லாம் கொல்லணும்? சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கு எங்கும் கட்டளை அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் என்னாச்சு? ஒரு நாடு. அந்த நாட்டில் உட்பிரிவா இருக்கிற 127 நாடுகள். ஹெட்டு சூசான் நகரம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 127 நாடுகள். இப்ப நம்ம தமிழ்நாடு, இந்தியானா இதுல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டுச்சு. தமிழ்நாடுனா எல்லா மாவட்டமும் அதுல கட்டுப்பட்டுச்சு. மாவட்டம்னா அதுக்குள்ள இருக்கிற உள் வட்டங்கள் எல்லாம் அதில் கட்டுப்பட்டுச்சு. கிராமங்கள் கட்டுப்பட்டுச்சு. அதே போல இந்த 127 நாடுகள்லையும் ஒரே ஒரு சட்டம் தான் போட்டான். என்னன்னா யூதர்கள் எல்லாம் ஆதார் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் கொன்றணும். 127 நாடுகள்லையும் யாருமே யூதர்கள் இருக்கக்கூடாது. ஒரே நாளில் எல்லா எந்த நாட்டில் அவங்க இருந்தாலும் சரி அன்னைக்கு கொன்று அப்படின்னு உத்தரவை ராஜாவினுடைய பெயரால் ஆமான் வச்சு அனுப்பினான். அப்ப வசனம் என்ன சொல்லுது? சூசான் நகரம் அவன சஞ்சலம் வந்துருச்சா? யார் தூங்குவா? யார் சந்தோஷமா இருப்பா? எந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும்? எந்த வீட்டில் ஆரவாரம் இருக்கும்? எந்த வீட்டில் சிரிப்பு இருக்கும்? ஏன்னா என்னைக்குமே அந்த துர்ச்செய்தி வந்த உடனே அந்த ஊருக்குள்ள பயம் வந்துருச்சு. ஐயோ, இத்தனாம் தேதி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு, நம்மளை எல்லாம் காலி பண்ணிடுவாங்களாம். அரசரே உத்தரவு போட்டிருக்காரு கொள்ளை சொல்லி. ஒரே நாளில் எல்லாம் நாடு முழுசு 127 நாடுகளே மரணம். ஆனா இந்த ஆமான் போட்ட இந்த உத்தரவை மாற்றுவதற்கு தான் எஸ்தர் 3 நாள் ஜெபம் பண்ணினா. கைத்தட்டி கருத்து. அப்ப பிசாசு போட்டிருக்கிற திட்டத்தை மாற்றணும்னா, உன் சஞ்சலம் நீங்கணும்னா நீ சீயோனுக்கு வரணும். கைத்தட்டுங்க. இந்த 40 நாள் நீ வந்து பார், உன் சஞ்சலம் நீங்க. இன்னைக்கு வேலையாள் தாங்க கூலிக்கு பாத்துறான். நிறைய பேர் என்ன தெரியுமா? ஓசிவி அடுத்தவங்களை ஜெபிக்க சொல்றது. ஐயா ஜெபம் பண்ணிக்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க,
நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? இன்னைக்கு ரொம்ப பத்திரிகையெல்லாம் சொல்கிறது, எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, 1000 ரூபா காணிக்க தரேன், 500 ரூபா காணிக்க தர்றேன். அப்போ இந்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஜெபத்தை எப்படி வித்துடுறாங்க பாருங்க. இன்னைக்கு மக்கள் ஜெபம் தான் பண்ணுறது கிடையாதுங்க, அடுத்த ஆளை பண்ண சொல்கிறது. ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அல்லது உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அல்லது குடும்ப ஜெபம் எனக்காக பண்ணிக்கங்க. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? நம்ம தாங்க நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு அடுத்தவங்க ஜெபத்தில் எத்தனை நாளுங்க வாழ்றது? பேதுரு போய் குளிர்காய உட்கார்ந்தது தாங்க அவன் செஞ்ச தப்பு. தாவீது உப்பிரிகளை போய் சுத்தினது தாங்க அவன் செஞ்ச தப்பு. எல்லாரும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கான்ல, அங்கே போகணுமா இல்லையா? அவன் வேலை, ராஜாவுடைய வேலை சண்டை கட்டுற இடத்துக்கு போகிறது தானே ராஜா வேலை. மந்திரிலாம் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கேன், சேவகர்கள்லாம் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அதிபதிகள்லாம் சண்டை கலையில் இருக்கான். அதில் உரியா எவ்வளோ சின்சியர் ஒர்க்கர் தெரியுமா? அவன் சொல்கிறேன், நான் என் காலை சுத்திகரிக்க மாட்டேன், என் வீட்டுக்கு நான் போய் பாதை சுத்தி பண்ண மாட்டேன், நான் வீட்டில் போய் நான் போய் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே ராஜாவாகிய யோவாப்பும் என்னுடைய படையும் பணிலையும் குளிர்லையும் கிடக்கிறப்ப நான் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கா இந்த காலம் நான் யுத்தம் பண்ண வேண்டிய காலம்னு அவன் புறப்படுறான். பாருங்கள் எவ்வளோ சின்சியர் ஒர்க்கர். ஆனால் அவனுடைய லீடராக இருந்த தாவீது என்ன பண்ண, வசனம் சொல்லுது, சாயங்கால வேலையில் அவன் நித்திரை அடைந்து தூங்கி எந்திரிச்சு சாயங்கால வேலையில் உப்பிரிகையிலே உலாத்தி கொண்டு இருந்தான். பார்த்தீங்களா, இதான் வார்த்தை உலாத்தர். அப்படின்னா என்னது? நம்மளும் சாயந்தரம் உலாத்துறது. எங்கெங்க போனீங்க? சும்மா கடை வீதிக்கு போனீங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? சும்மாங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம், ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரலாமான்னு பார்த்தோம், காய்கறி வாங்கலான்னு. எவ்வளோங்க 20 ரூபா காய்கறி வாங்குறதுக்கு 10 ரூபா 50 ரூபா பெட்ரோலை போட்டு போகிறது, அப்படியே போகிறது. அது தீனால் போய் பார்க்க போனால அவன் எதுக்கு பேசாமல் வீட்டில் கடத்து தொலைச்சிருந்துருக்கலாம். இங்கே 12 பய கிடக்கிறான்ல, 80 பேர் இந்த யாக்கோப்பு கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருந்திருப்பான். இவளுக்கு என்ன அந்த நாட்டில் போய் சுக்கோத்தில் போய் அவளுக்கு பார்க்க வேண்டியது என்ன இருக்குது? இன்றைக்கி நம்மளும் அப்படி தாங்க, லீவு விட்டால் அப்படியே சுற்றுறது, அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம். லீவ் விட்டால் ஜெபம் பண்ணலான்னு எண்ணம் வரக்கூடாதா? லீவ் விட்டால் வேதத்தை ஒரு 10 அதிகாரம் படிக்கலான்னு எண்ணம் வரக்கூடாதா? லீவ் விட்டால் 4 பேத்துக்கு ஜெபம் பண்ணலான்னு எண்ணம் வரக்கூடாதா? இன்னைக்கு பாருங்க, மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல, வெளியில் சுத்தத்தாங்க அலையிறான். அப்படியே போய் அந்த காற்று வாங்கி குடிச்சு அங்கே இயற்கைகளை ருசிச்சுட்டு வந்துட்டா வயிறு நிறைஞ்சிட்ட மாதிரி அவன் நினச்சிக்கிறான். இந்த தீனால் அப்படி தாங்க போனான். அவன் பேசாமல் இங்கே யாக்கோபு கூடாரத்தில் இருந்திருந்தா பாவம் சிமியோனும் லேவியும் கொலகாரனாவே மாறி இருக்க மாட்டேன். அவங்க கொலகாரனா மாறினதுக்கு காரணம் யார் தெரியுமா? தீனாளின் ஆவி. அந்த தீனாளின் ஆவி ஊர் சுத்துற ஆவி. ஊர் சுத்துற ஆவி ஊர் சுத்த போக அதை பார்த்து ஆத்திரம் பொறுக்காத சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து கொலகாரனா மாறிட்டான். ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணுங்க. நமக்கு பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அனுமதி உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இராது. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூர்ணப்படவும் தெரியும். கர்த்தரிடத்தில் நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். அப்போ ஸ்திரீகள்லாம் எப்படி இருக்கணும்னா கண்ட்ரோலிங் பவர் வேணும். உங்களுக்கு தெரியணும், இந்த நாள் ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இதை நம்ம ஆண்டவருக்காக எப்படி பயன்படுத்தலாம். மரியாள் பாருங்க, பாதத்தை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் பாருங்க, பற்பல வேலைகளை செய்வதை தெரிந்து கொண்டாள். அவள் தான் தெரிந்து கொண்டாள். நம்ம வீட்டை துடைக்கலாம், வாசலை துடைக்கலாம், கழுவலாம், பிடிக்கலாம், எல்லாம் தாங்க. எத்தனை நாளைக்கு தாங்க கழுவிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் தான் கழுவ அழுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாதத்தை எப்போங்க பிடிக்கிறோம்? நம்ம என்னைக்காவது வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கலாம். மோசே 40 நாளுங்க, 10 வார்த்தை தாங்க. 10 வார்த்தையை எழுதுறதுக்கு 10 நிமிஷம் போதும். ஏசப்பா எழுதுறது, பிதாவாகிய தேவன் எழுது. ஆனால் 40 நாள் அவன் அங்கே உட்கார வச்சார். 40 நாள் உட்காந்துருக்கேன். என்ன உட்காந்துருக்கேன்? அவனுக்கு அங்கே எப்படி கால், அவனுக்கு எந்த சேர் கொடுத்துருப்பாரு, அவனுக்கு எந்த சோஃபா கொடுத்துருப்பாரு, அவனுக்கு எந்த பெட்டு கொடுத்துருப்பாரு படுக்கிறதுக்கு? அங்கே எப்படி இருந்தேன்? வயது முதிர்ந்தவன், எந்த டாய்லெட் கிடையாது, எந்த வாஷ் பேஷன் கிடையாது, அங்கே எங்கேயும் எப்படி டைனிங் டேபிள் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, மழை, அங்கே எப்படி குளிர், எப்படி பனி, எதுவும் தெரியாது. ஆனால் உட்காந்துருக்காங்க. 40 நாள் உட்காந்துருக்கேன். அவன் வாங்கிட்டு வந்தது 10 கட்டளை. ஆனால் எழுதுனது 5 புத்தகம். கைத்தட்டி கருத்து ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, சங்கீதம் 90, சங்கீதம் 91, இதெல்லாம் மோசே எழுதினார். கைத்தட்டி கருத்தருக்கு நன்றி சொன்னேன். இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன்? கையில் கொண்டு வந்தது 10 கட்டளை தான்.
ஆனால் மனசுக்குள்ள அவன் தூக்கிட்டு வந்தது ஆதி ஆகமம் தூக்கிட்டு வந்தேன், யாத்திரையாகமம் தூக்கிட்டு வந்தேன், லேவி, இதெல்லாம் கர்த்தர் அங்கே சொல்லி கொடுத்தார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்தார். அழகா சொல்றார், பூரா கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்தார். பார்த்தீங்களா? அப்போ தேவன்கிட்ட போனீங்கன்னா எழுதி கொடுப்பாருங்க. நீங்கள் நம்ம வர்றதே கிடையாதுங்க, நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படணுங்க. தயவுசெய்து இந்த 40 நாளையாவது மேன்மையான நாளாக எண்ணுங்க. எவ்வளவு காலம்தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அது ஒரு நாள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாதுங்க. எத்தனை நாள் தான் துவைக்கிறதும் குளிக்கிறதும் கழுவுறதும் பிடிக்கிறதும் அதெல்லாம் தேவைதாங்க. ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில், அதுக்காக கர்த்தர் நம்மளை படைக்கலை, நம்ம அவரை துதிக்கும்படி தான் கர்த்தர் படைத்தார். இப்போ இவ என்ன பண்ணுறாங்க, சூசான் நகரம் கலங்கி போச்சு அப்படியே. ஏன்னா செய்தி துர்ச்செய்தி. இப்போ நமக்கும் பாருங்களே, ஏதாவது ஒரு ஆபத்து செய்தி வந்தால் தூங்குவீங்களா? இப்போ எல்லாம் பார்த்தா நல்ல கொரட்டை விட்டு தூங்குறீங்க, நல்ல தூக்கம் உங்களுக்கெல்லாம். ஆனால் நாங்களாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நல்லாவே தூங்குறதில்ல. ஏன்னா ஊழியம் தலைமையில தினமும் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த வீட்டுக்கு நாங்கள் எப்படி சும்மா போகிறது? வெறுங்கையா போய் நின்றுக்கிட்டு பேக்குன்னு முழிக்க முடியுமா? அங்கே போகிறப்ப எனக்கு ஒரு வார்த்தை வேணுமே, அப்போ நான் ஜெபம் பண்ணணும். கரெக்டான நேரத்துக்கு ஆண்டவர் என்னை எழுப்புவார். நான் உட்காந்து மிட் நைட்டில் ஜெபம் பண்ணுவேன். 4 மணிக்கு எழுப்புவார், 1 மணிக்கு எழுப்புவார், 2 மணிக்கு எழுப்புவார். எப்போல்லாம் கர்த்தர் என்னை எழுப்புறாரோ எந்திரிச்சு உட்காந்து நான் யார் வீட்டுக்கெல்லாம் இன்றைக்கி போகிறேன்னு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் நான் என்ன செய்வேன், என்னுடைய மற்ற காரியத்துக்கு கிளம்புவேன். ஏன் இது உங்களுக்கு சொல்ல வரேன்னா, தூக்கத்தை தியாகம் பண்ணால் தாங்க எழுப்புதலில் பார்க்க முடியும். தன்னைத்தான் வெறுக்கிறவன் தான் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலின் வீரனாய் மாறுவான். அப்போ எதெல்லாம் நீங்கள் வெறுக்கணும்? உங்கள் சுயத்தை நீங்கள் வெறுங்க. அதனால தான் அழகான ஒரு பாட்டு இருக்கு, உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே. பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமான வார்த்தை. கிறிஸ்து வளரணும், நமது மறையணும், சுயம் ஒட்டைக்கப்படணும், உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சீக ஒட்டைக்கப்படணும், மனுஷிக ஒட்டைக்கப்படணும், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியமும் ஒட்டஞ்சாத்தாங்க கர்த்தர் உங்களுக்குள்ள எழுப்புவார். 40 நாள் அந்த முரட்டாட்டம் பிடிச்சவனை உட்கார வச்சார். ஆனாலும் ஒரு மூளையில் முரட்டாட்டம் இருக்குது. என்ன இருந்துச்சு தெரியுமா? கோபம். உடைச்சிட்டான் பாருங்க, வர்ற வழியிலே உடைச்சிட்டான், கொண்டு வந்து பூமியிலே சேர்க்கலைங்க. மேலே இருக்கிறவரையும் புத்தி அவருக்கு சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீர் கோபப்படலாமா? நீர் கோபப்பட்டா வர்ற வழியில் எல்லா ஜனங்களையும் என்ன சொல்ல மாட்டாங்க, கூட்டிகிட்டு போய் இடையில விட்டுட்டாருன்னு மேலே இருக்கிறவங்களாம் புத்தி நல்லா சொல்லிட்டு அவர் கோபத்தை இவன் தணிச்சிட்டு கீழே வந்தோடனே மாம்சீகம் முள்ள வந்து அடிச்சு கற்பனையெல்லாம் உடைச்சி தூள் தூளாக பறக்க வச்சுட்டேன். நம்மளும் அப்படித்தான். இங்கே இருக்கிறப்ப பார்த்தா நம்மளை விட புத்திமானியே இருக்க மாட்டேன். அப்படி புத்தி சொல்கிறது. சிஸ்டர் பொறுத்து போங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அப்படிலாம் புத்தி சொல்கிறது. ஆனால் அவங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தை சொல்கிறது. ஒரு அருமையான சகோதரி கொடுத்த சாட்சியே ஒரு தேவ ஊழியக்காரர் சொன்னார். எங்கள் வீட்டுக்காரரை பிரசங்க மேடையில் வச்சே நான் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, எப்பயுமே அவர் பிரசங்கம் பண்ணுறது நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அப்போ அவர் கேட்டாரா, என்ன சிஸ்டர் அப்படி ஒரு புதுசாக ஒரு ஆசை, அவ்வளவு அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா, அப்படி பிரசங்கம் பண்ணுவாரா? அப்போ அந்த அம்மா சொன்னிச்சான், ஏங்க மேடையில் ஏறிட்டா கண்ணையும் பாரு, மணியையும் பாரு, தங்கமையும் பாரு, பிரியமானவர்களையும் பாரு, அப்படிலாம் அவர் பேசுவாருங்க. வீட்டுக்கு வந்தால் அவளே இவளே இப்படியா அப்படியா நாய். அதனால் இங்கே வர்றதை விட அவர் அங்கே இருந்தார்னா அன்பான 2 வார்த்தை அதையாவது கேட்டுக்கிட்டு நான் இருக்கலாம். இங்கே வந்து அவன் நாய் மாதிரி பேசுகிறேன், கடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவன் அங்கே இருந்தால் மனுஷனாக இருக்கேன், இங்கே வந்தால் மிருகமாக மாறிடுறேன். அதனால் அவன் மனுஷனாகவே இருக்கட்டும், எனக்கு புருஷனா இல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் மேலே இருக்கட்டும். எங்க இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தாங்க தெரியும். எந்த நிலையில் இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, சூசான் நகரம் கலங்கி போச்சு. அந்த 127 நாளில் யூதர்கள் சாப்பிடவே இல்லை, சிரிக்கவே இல்லை. ஏன்னா
பெரிய சஞ்சலம். ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், ஐயோ தேதி ஆதார் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி அவ்வளோதான், ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு. ஆமான்னு உத்தரவு போட்டாரு, ராஜா சீல் வச்சுட்டாரு, தேதி வந்துருச்சு தெரியுமா? இதில் என்ன உனக்கு சிரிப்பு, இதில் என்ன உனக்கு சந்தோஷம், இதில் என்ன நம்ம எப்படி போகிறது நாட்டை விட்டு, நம்ம தப்பிக்கணும். அப்போ தான் மொர்தெக்காய் தலையில் ரெட்டு உடுத்திக்கிட்டு, ஏம்மா இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி தான் உனக்கு, பக்கத்தில் சொல்லுங்கள் சிஸ்டர், எதுக்கு ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? பேசுங்க, நீங்களே கேளுங்க, எதுக்கு ரட்சித்தார்? நல்ல 4 இட்லி 10 இட்லி சாப்பிட்டுவிட்டு, தோசையை சாப்பிட்டு விட்டு, ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு, கிடைக்கிற பக்கம்லாம் சோத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு வயிற்றை பெருக்கிக்கிட்டு வாழ்கிறதுக்காக வச்சார், அல்லது ஊர் உலகம் சுற்றுறதுக்கு வச்சாரா? திறப்பில் நிற்க கூப்பிட்டுருக்காரு. கை தட்டுங்க. திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன். இன்னைக்கு தாங்க தேடுறாரு, ஒருத்தனையும் தான் காணேங்கிறாரு. இன்னைக்கு அருமையான தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இப்போ யூதர்கள் எல்லாரும் கத்தி உருண்டு கத்தி இருக்கும் பொழுது மொர்தெக்காய் போய் ஆல்டர் கால் கொடுக்குறாரு. எஸ்தர், உன்னை எதுக்கு ராணி மேனியை உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்? நல்ல அந்த ராகாஸ்வர சந்தோஷமா இருக்கிறதுக்கா? இந்த காலத்துக்கு நீ உதவியா இருக்கத்தான் உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை. அதனால நீ என்ன பண்ணணும்? நீ அமைதியா இருந்தேனா வேறு வழியா ரட்சிப்பு யூதர்களுக்கு வந்துடும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீடாலும் அழிஞ்சு போவீங்க. அப்ப அவ என்ன சொன்னா தெரியுமா? செத்தாலும் சாகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 3 நாள் சாப்பாடு சாகவெல்லாம் மாட்டீங்க. பக்கத்துல சும்மா தட்டுங்க சிஸ்டர், ஒரு தட்டு தட்டி சும்மா உடம்புக்கெல்லாம் 1 வருஷமே சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். நல்லா இவளுக்கு தண்டியை வச்சுட்டு உடம்ப வச்சிருக்கிறீ, நல்ல பட்டினி கிடந்தாலும் சாகவே மாட்டேன். கை தட்டி சொல்லுங்க. நான் பக்கத்தில் இருந்தால் அதை ஒற்றையே அடித்து சொல்லிடுவேன். சட்டீர்னு அடித்தா 4 நாளைக்கு வலிக்கணும். இருக்கிற தண்டியாக இருக்கிற ஒரு 2 கிலோ நல்லா சாப்பிட்டு போட்டு நல்ல நீலாம் பாஸ்டிங் இருக்கலான்னு சொல்லுங்க. இருக்கலாம். உனக்கு எங்கே இருக்கு? நமக்கு உணர்வு இல்லைங்க. ஆவி செத்து போய் கிடக்கு, ஆத்துமா செத்து போய் கிடக்கு. செபிக்கணும்னா அப்படியே கொட்டாவி ஆணுக்கிட்ட விட்டுக்கிட்டே இருக்க. அப்புறம் எப்படிங்க உள்ளே இருக்கிறவன் அவன் ஜெபம் பண்ணணுன்னே உள்ளே இருந்துட்டு கத்துறேன், ஜெபம்லாம் பண்ணாத, நான் ஒருத்தன் உள்ளே இருக்கிறேன். அப்போ தான் கண் அப்படியே கட்டும், அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் அப்படியே சொக்கிடுறது. அப்போ தெரிஞ்சுக்க இன்னருக்குள்ளே எவன் இருக்கேன். கொட்டாவி வந்தாலே அது கொட்ட ஆவி இல்லை, கெட்ட ஆவி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன ஆவி? அருமையான தம்பி தங்கச்சி 3 நாள் போய் உட்காந்துட்டாங்க. 3 நாள் 3 days. 3 நாளில் 127 நாடுகளில் சேமத்தை உண்டாக்கிட்டா. கை தட்டுங்க பார்க்கலாம். உயிரை பணைய வச்சா. கை தட்டுங்க. நீ என்னத்தை வைக்கணும்? இந்த உயிர் எதுக்கு? ஏசப்பாவுக்கு இல்லாத உயிர் எதுக்கு? யாருக்கு கூட? எனக்கு நீ உயிர் மாதிரின்னு கொண்டு அடுத்தவன்ட்ட உயிரை கொடுக்காத, அவன் உயிரை எடுத்துருவேன், உயிரை கொன்றுவேன். ஏசப்பாட்ட உயிரை கொடு. கை தட்டுங்க. சொல்றது, என் உயிர் நீதான், என் மயிறு நீதான், எனக்கு நீதான் காலு, எனக்கு நீதான் கண்ணுலாம் எழுதாத. ஏசுதான் நமக்கு கண்ணு, ஏசுதான் நமக்கு வாய். வாலிப பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்க, நமக்கு கண்ணு யாரு? ஏசுதான். நம்ம உயிர் கொடுத்தவர் ஏசுதான். நம்ம உயிரை கொண்டு போய் மனுஷன்ட்ட கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு உயிரை போல நேச்சவெல்லாம் இன்னைக்கு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளாக உட்காந்துருக்குது. அப்படி நம்பி இவனை நம்பி போய் மாவாட்டை போட்டானு, இவனை நம்பி போய் கடைசியில் சட்டி முட்டி கழுவ போட்டானு, இவனை நம்பி போய் கடைசியில் உதவாங்கினதான் மிச்சம். ஏன்னா பின்னாடி இருக்கிற ஒரு சிஸ்டர் இருக்காங்க, லைவ்ல நான் சொல்ல விரும்பல. அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, பிரதர் அடியா அடிக்கிறான் பிரதர். இதான் உலகங்க. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனுஷனை நம்புவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். சொல்லுங்க, கர்த்தர் தாங்க நமக்கு எல்லாமே. ஜீவனை கொடுத்தவர் அவர் தான், ஜீவனை எடுக்கிறவர் அவர் தான், ஜீவனுக்கு அதிபதி அவர் தான். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. சொல்லுங்க, 3 நாள் உட்காந்துட்டாங்க. போய் உட்காந்து சிட்டவுன் உட்காந்துட்டா, காலை முடக்கி கையை முடிச்சு நல்லா கவனிங்க, தண்ணி கூட அவ சாப்பிடலங்க. கை தட்டுங்க. இதாங்க கிரேட். 3 நாள் அவ ஜெபம் பண்ற, தண்ணியே இல்லை, புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை, புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. மோசே 40 நாள் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. இப்படிதான் இருக்கு. இயேசு 40 நாள் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. நம்ம என்ன பண்றது? இப்படி ஒரு குடிக்கிறது, இங்கிட்ட ஒரு பாலை குடிச்சுக்கிறது, இங்கிட்ட கலக்கி ஒன்று அதை ஒன்று குடிச்சுக்கிறது. அப்புறம் எப்படிங்க இது? என்ன பாஸ்டிங்க? ஒரு தீர்மானம் எடுங்க. இளந்தலைமுறைகளாக நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்களாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பாக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் சாதிக்கணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 3 நாள் ஜெபம் பண்ண உடனே தேசத்தில் என்ன உண்டாச்சான்? 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேகமாய் போகலாம். எஸ்தர் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும்
கை தட்டுங்க பார்க்கலாம். இவ்விதமாய், இதுக்கு மேல உள்ள பகுதியில நீங்க படிச்சுக்குங்க. அப்புறமேலு இவ்விதமாய் யூதர்களுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? வெளிச்சம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு, களிப்பு வந்துருச்சு, கனம் உண்டாயிற்று. இப்ப சட்டம் மாறி போச்சு, முத்திர மோதிரம் மாறி போச்சு, அதிகாரம் மாறி போச்சு, எல்லாமே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். சஞ்சலம் நீங்கி தவிப்பு ஓடி போயிருச்சு, நித்திய மகிழ்ச்சி யூதர்களுடைய தள்ள வந்து இறங்கிருச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப ஜெபத்துக்கு பின்னாடி உனக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். நல்லா சொல்லுங்க, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, மகிழ்ச்சி வரும். துதித்து கொண்டே இரு, சஞ்சலம் ஓடி போயிடும். அது உன் எல்லைக்குள்ள நிக்கவே நிக்காது. நம்ம ஜெபிக்காத வீடு சொல்லுவாங்க பூடை பிடிச்சிக்கிச்சும்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள பூடை பிடிச்சி வியாதியா வருது பிரதர். அந்த வீட்டில் போய் கேளுங்க, ஜெபம் பண்றீங்களான்னு. ஜெபம்னா எங்க பிரதர் விற்கிது? எது வாங்கி வித்து சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து போடுறோம்பாங்க. ஜெபிக்காத வீட்டில் எல்லாம் தாங்க வரும். ஜெபிக்கிற வீட்டில் கொர்நேலி வீட்டுக்கு தேவதூதன் வந்தான். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகரியா இருக்கிற இடத்துல தேவதூதன் வந்தான். வேதத்துல இருக்கு. இனி பாருங்க, பேதுரு மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவதூதன் வந்தான். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பவுல் 3 நாள் பார்வையில்லாதவனாய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அங்க அனனியா வந்தான். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிலிப்பு விட்ட கர்த்தர் சொல்றாரு, ஓடி ரதத்தோடு சேர்ந்து கொள், ஓடு. அங்க ஒருத்தன் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நீ வேதத்தை படிச்சா தூதர்கள் வருவான். ஊழியம் செஞ்சேனா தூதர்கள் வருவாங்க. கர்த்தருக்கு பயந்து நீ கீழ்ப்படிஞ்சேனா உங்க வீட்டை தேடி தூதர்கள் வருவாங்க. இல்லாட்டி சாபம் வரும், வியாதி வரும், வறுமை வரும், கெட்ட காரியங்கள் வரும். ஜெபிக்காத வீடு இருள் அடைந்த வீடு, துதிக்காத வீடு இருள் அடைந்த வீடு, வேதத்தை படிக்காத வீடுகளுக்குள்ள காரிருள் மூடும். ஆனால் கர்த்தரை துதிக்கிற வீட்டுக்குள்ள என்னென்ன வரும்னு வேதம் சொல்லுது பாருங்க. வெளிச்சம் வரும், மகிழ்ச்சி வரும், களிப்பு வரும், கனம் வரும், மேன்மை வரும், மகத்துவம் வரும், கர்த்தருடைய கிருபை வரும், தூதர்கள் வருவாங்க. உலக புகழ்பெற்ற தேவனுடைய மகிமை உன் வீட்டுக்குள்ள இறங்க. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த காலங்களில் உங்களை ஒட்டுக்குங்க, உங்களை நெருக்குங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்தரங்கத்துல பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். கை தட்டி கர்த்தருங்க. எப்ப கூப்பிடணும்? அந்தரங்கத்துல கூப்பிடணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்றது ஏனக்கு தெரியணுமே, பிளமீனுக்கு தெரியணுமே, அல்லது ஆரைக்கம்மாளுக்கு தெரியணுமே நான் ஜெபம் பண்ணக்கூடாது. நான் ஜெபிக்கிறது பரலோகத்துக்கு தெரியணும். கை தட்டுங்க. இவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆனா என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அப்ப நீ பண்ற ஜெபம் பரலோகத்தை பார்த்து அந்தரங்கத்துல போய் கதவை பூட்டிக்கிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவ உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அந்தரங்கத்துல பண்ற ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதில் உண்டு. அந்தரங்கத்துல செய்யற பாவத்திற்கு வெளியரங்கமான பதில் உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க. அந்தரங்கத்துல நீ செய்யற காரியம் இருட்டோடு நீ பேசிக்கிற காரியம், இருட்டோடு நீ செய்யற காரியத்தை கூரை மேல கர்த்தர் வந்து சொல்லுவாராம். பாத்தீங்களா? அப்ப இருட்டுல செஞ்சா கூரையில வரும், இருட்டுல ஜெபம் பண்ணா மகிமையாய் வெளிப்படும். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப ராத்திரியில கொஞ்ச நேரம் உட்காரு. எத்தனைய தாங்க பேசி பேசி எத்தனை வருஷம் கல்யாணமாயி இன்னும் என்ன பேசுறீங்கன்னே எனக்கு தெரியல. பேசிக்கிட்டே வாழாதீங்க, ஜெபித்துக்கிட்டே வாழுங்க. பேசுனது போதும், பேச்சை நிறுத்தி வெள்ளத்துல வளருங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனுஷன்ட்ட பேசுறதில் கண்ணியை வருவிக்கும், மனுஷன்ட்ட பேசுறது பிரச்சனையை தூண்டும், மனுஷன்ட்ட பேச பேச போராட்டம் வலுக்கும். ஆனா கர்த்தர்கிட்ட போய் நீங்க பேசுங்க. பேச 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 கிருப 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 உன்னை மூடிக்கிட்டே இருக்கும். ஏசப்பட்ட பேசல என்னங்க உங்களுக்கு சலிப்பு வருது? கொஞ்ச நேரம் இப்ப தாங்க ஜெபம் பண்ணேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன உங்களுக்கு பேசிய என்ன உங்களுக்கு சரி அவ்வளவு என்ன? தாவீது சொல்றாரு கர்த்தர் நல்லவர் என்பதை. ஹலோ, என்ன பார்க்கணுமா? அவர் நல்லவர்கிறத ருசிச்சுட்டேன்னா ஒன்று பேசிக்கிட்டே இருக்கலாம். செபிக்கிறதுல சலிப்பே வரக்கூடாது. சலிப்பு வந்தால் நீ சரியில்லைன்னு அர்த்தம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. விட்டா நீ 24 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். 24 மணி நேரம் அப்பாவோடு ஏனோ வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கார். லாவணியா வீட்டுக்காரரு தேவனோடு சஞ்சரிக்கணும். ரைட்டா? இனிமேல் விடக்கூடாது. பேர் நல்ல பேர், ஏனோக்குன்னு பேர் வச்சுட்டு அவரோடு சஞ்சரிக்காமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், காணப்படாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே கிடையாது. உட்காந்துட்டான் பேசாம போய். அங்க என்ன இருந்துச்சு? எந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு? வெறும் திரைச்சீலங்க. திரைச்சீல தான் போட்டிருக்காங்க. அது வனாந்திரத்துல போட்டிருக்காங்க. தனியான ஒரு இடத்துல திரைச்சீல தான். அதுல போய் உட்காந்து யோசுவா என்ன வாலிபன் தானே? வாலிபன் ஆகிய யோசுவா, வாலிபனுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கும்? உலகத்தை சாதிக்கணும்னு ஆசை இருக்கும், உலகத்தை சுத்தணும்னு ஆசை இருக்கும், எத்தனைலாம் அவன் மனசுல ஆசை தூண்டி இருக்கும். ஆனா அவன் அத்தனை ஆசையை கண்ட்ரோல் பண்ணி உள்ள வச்சுட்டு பேசாம போய் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். என்னங்க, அவன்கிட்ட இதுவரை கர்த்தர் ஒரு நாள் கூட பேசலைங்க.
மோசே இருக்கிற வரையும் அவன்கிட்ட பேசவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் மேல அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு நேசம் அவனுக்குள்ள இருக்கிறனால போய் பேசாம உட்கார்ந்து இருக்கிறேன். உட்கார்ந்து என்ன நினைச்சிருப்பேன், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, மோசே கிட்ட தான் நீங்க பேசுவீங்க. மோசே எனக்கு இப்ப லீடரு. மோசே அமலேக்கரோட யுத்தம் பண்ண சொன்னா நான் யுத்தம் பண்ணுவேன். கானானுக்கு போய் பார்த்துட்டு வானா நான் பார்த்துட்டு வருவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருக்கிறேன். அவருக்கு அது குடும்பம் இருக்கு, போயிட்டாரு. எனக்கு குடும்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை, உம்மை தவிர எனக்கு வழியும் இல்லை, நான் உம்மட்டே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்தே இருந்தேன். ஆனா இப்படி அனாதையா உட்கார்ந்துருந்தவனுக்கு தான் ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறவனா கர்த்தர் கொடுத்தார். கைத்தட்டி அவன் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பான். அப்ப அவனுக்கு என்ன இருக்குது, வீடு இருக்குது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வீடு கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு, வாரிசுகளை கொடுத்தாரு, சந்ததிகளை காணப்படினாரு. தனிமையானவனுக்கு வீடு வாசலை கர்த்தர் கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ தனிமையா இருக்கேன்னு நினைக்காத, உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப சூசான் நகரம் 127 நாடுகளையும் ஒரே நாள்ல ஒரே டேட்ல அழிவை நியமிச்சான். அதே டேட்ல அதே நாளில் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளை விட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். அதே தேதி யூதர்களை ஜெயிக்கிற அந்த அந்த 127 நாடு இருக்கிற மக்களுடைய அந்த காரியத்தை ஜெயிக்கிற நாளாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அதை தான் நம்ம வாசிக்கிற 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்தர் 9:21 வாசிக்கலாம். வாட்ஸ்அப் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமா, 12ஆம் தேதி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளே யூதர்கள், கைதட்டுங்க, யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதலை அடைந்த நாட்கள். அப்ப யூதர்கள் அந்த நாளில் தான் 12ஆம் தேதி 13ஆம் தேதி அவங்க நியமிச்ச அந்த நாளில் இவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து நீங்கள் ஆகிட்டாங்க. அதனால 14ஆம் தேதி 15ஆம் தேதியையும் இவங்க என்ன கொண்டாடுறாங்க, பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்து உண்டு. அப்ப 14ஆம் தேதி ஆதார் மாதம் 14ஆம் தேதி வந்துட்டாலே எல்லாரும் ஒன்னா வந்துடுவாங்க. வந்து ஆட்டை அடிப்பாங்க, மாட்டை அடிப்பாங்க, அடிச்சு விருந்து கொண்டாடுவாங்க. பிள்ளைகள் கேட்பாங்க, ஏன்பா இன்னைக்கு என்ன விசேஷம், அது உனக்கு தெரியாதா? ஆமான்னு ஒருத்தர் இருந்தான், அவன் நம்மளை எல்லாம் கொல்லும்படி என்ன பண்ணிட்டான், ஒரு சட்டத்தை போட்டுட்டான். அந்த நாள்லாம் நாங்கள் அழுதும் புலம்பி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி அழுது நாங்கள் எல்லாம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி பயந்து திகிலடிச்சு போய் இருந்தோம். அப்போ எஸ்தர்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ராணி அம்மா. அவங்க 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. முருதக்காய் ஜெபம் பண்ணாரு, நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் எங்கள் எல்லாத்து ஜெபத்தை கேட்டு அந்த நாளில் ரட்சிப்பின் நாளாக கட்டளையிட்டாரு. அதை நினைவு கூறும் பொருட்டு நம்ம இந்த நாட்களில் இந்த விருந்து கொண்டாடுறோம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில விருந்து கொண்டாடுற நாள் வரும், உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற நாள் வரும், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புத நாள் வரும், உங்க வாழ்க்கையில அதிசய நாள் ஒன்று வரும், உங்க வாழ்க்கையில விருந்து கொண்டாடுகிற ஒரு நாள் வரும். எப்படி பிறந்த நாள் வருதோ, எப்படி வெட்டிங் டே வருதோ, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒவ்வொரு அதிசயம் நடந்த ஒரு நாள் வருகிறதோ, அதுபோல சஞ்சலம் நீங்குகிற ஒரு நாள் வரும், உங்கள் தவிப்பு நீங்குகிற ஒரு நாள் வரும், உங்க வாழ்நாட்டில் ஏற்று சுவடில் எழுதப்படக்கூடிய ஒரு நாள் வரும். இத்தனை வருஷமாய் நீங்க பட்ட எல்லா பாடுகளுக்கும் ஒரு மேன்மையான நாள் உங்களுக்கு வரும். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி யூதாவே மீதியை சொல்லுங்க, உனக்கு ஒரு அறுப்பு நாள், உனக்கு ஒரு அறுப்பு நாள், உனக்கு ஒரு அறுப்பு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் உனக்கு ஒரு டேட்டை வச்சிருக்கிறார். அந்த நாள் அவரே வருவார். மோசே ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போனார்ல, ஆகார் ஓடி போற இடத்துக்கு போனார்ல, சவுல் கொலை செய்ய போற இடத்துக்கு கர்த்தர் போனார்ல, பேதுரு மீன் பிடிக்கிற இடத்துக்கு போனார் இல்ல, லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து இருந்தானே அந்த ஆயத்துறைக்கு கர்த்தர் போனார் அல்லவா, யோவானும் யாக்கோப்பும் படகுகள் வைத்து கொண்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு கர்த்தர் போனார் அல்லவா, சகிவு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தானே அவன் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் போனார் அல்லவா. ஒரு நாளை வச்சிருக்கிறாரு, நீ இருக்கிற இடத்துக்கு வருவார். 38 வருஷம் ஒருத்தன் படுத்து கிடக்குறாங்க. 38, இயேசுக்கு வயசு 33 தான், ஆனா அவன் படுத்திருக்கிற வருஷமே 38 வருஷம். இயேசுக்கு முன்னாடியே அவன் பிறந்து இந்த உலகத்துல வியாதிக்காரனா உட்கார்ந்தே கிடக்குறான். எப்படா எனக்கு மீட்பு வரும், எப்படா எனக்கு ரட்சிப்பு வரும், எப்படா இந்த குளத்தை விட்டு நான் போவேன். எல்லா பேரும் சுகமாகறானே, எல்லா பேரும். அந்த குளமே என்ன துர்நாற்றம் வீசி இருக்கு யோசித்து பாருங்க. இங்கிட்டு ஒரு சப்பானி, அங்கிட்டு ஒரு முடமே, அங்கிட்டு ஒரு குருடை, அங்கிட்டு கண்ணு போனவே, இங்கிட்டு காலு போனவே, ஆக மொத்தம் எல்லாமே வியாதிக்காரன். அந்த குளத்துல ஒரே பேட் ஸ்மெல். ஏன்னா பூரா என்ன இருக்கு, வியாதியினுடைய வாசனை எல்லா இடத்துலையும் துர்நாற்றம் வீசும்.
யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனையெல்லாம் போய் பாருங்க. உள்ள போனோடனே மெடிசன் வாடை அடிக்கும், உள்ள போனோடனே வியாதி வாடை அடிக்கும், உள்ள போனோடனே ரத்த கசிவினுடைய வாடை அடிக்கும், உள்ள போனால் சில பேத்துக்கு சேராது, வாமியை மூக்கை பிடிச்சிட்டு உடியாருவாங்க. அந்த எனக்கு ஸ்மெல் சேரல சார்பாங்க. அந்த இடத்துல என்ன வாடை அடிச்சிருக்கான்? பெதஸ்தா குளத்தில் என்ன நறுமணமாக அடிச்சிருக்கான்? இப்போ தான் அதில் யோசிக்க, ஓ அப்படிலாம் இருக்கா, ஐயோ இத்தனை நாள் நான் அதை யோசிக்கலையே. அது துர்நாற்றம் பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா எல்லா வியாதிக்காரனும் மொத்தமாக அது என்ன பெரிய பங்களாவா சுற்றி படுத்து கிடக்கிறேன். ஆனால் எல்லா பேரும் இவன் இருக்க வியாதி வேற, இவன் இருக்க வியாதி வேற, இவன் இருக்க வியாதி வேற, இவன் கொசு மொச்சுக்கிட்டு இருக்கான், அவனில் ஈ மொச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாம் பார்த்தா வாடை அடிச்சு கிடக்கும். அங்கே தான் எல்லா பேரில் உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல இருக்கிறவன் பார்த்தேன், இத்தனை குஷ்டரோகியும் ஜெகமாகி, இத்தனை ஜப்பானிக்காரனும் ஜெகமாகி போகிறது. ரேஷன் கடைக்கு போனாலே நமக்கு பொறுமை இல்லை. கூட்டத்தை பார்த்தோன்னு மூட்டையை கட்டிடுறான், இன்னைக்கு ஆகாதுற நாளைக்கு வரலான்டான்னு. ஆனால் அவன் உட்காந்துருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சார்பி சௌரியமாக கிடைக்கும், வாய்ப்பு இல்லாமையா போயிடும். பேசாமல் படுக்கையை போடுவோம், நம்மளை வந்து எழுப்பிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இருப்போம்டாண்டு பொறுமையாகி படுத்திருந்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். அவனை தேடி தாங்க இயேசு போனார், அவனை தேடி தான் போனார். பொறுமையாக இரு, அவசரப்படாத. வந்த உடனே அற்புதம் நடக்கணும், வந்த உடனே எழுப்புதல் வரணும், வந்த உடனே கர்த்தர் தேவையை சந்திக்கணும், வந்த உடனே உன்னை பெரிய ஆள் ஆக்கிறணும், வந்த உடனே உனக்கு வரம் கொடுத்துடணும், வந்த உடனே உனக்கு வல்லமை கொடுத்துடணும், வந்த உடனே நீ கை நீட்டுனா 4 பய விழுகணும், நீ வந்த உடனே எழுப்பி பிரகாசிக்கணும். இப்படி ஆசைப்பட்டா எப்படிங்க? பவுல் சொல்றாரு, 14 வருஷம் நான் பேதுருவையே பார்க்கலைங்கிறார். ஊழியத்துக்கு வந்து 14 வருஷம் நானும் பேதுருவும் சந்திக்கவே இல்லைங்கிறார். அப்புறம் தான் அவர் பேதுருவையே கண்டு கொண்டாராம். அத்தனை மாதிரி 14 வருஷம் ஊழியத்தில் பேதுருவை பார்க்காமலே ஊழியம் செஞ்சிருக்கிறார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ பக்குவப்பட கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் தருவாருங்க. இப்போ வீட்டில் பிள்ளை பிறந்தோன்னே அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளை தான் சுதந்திரவாளி, அதுக்காக சாவியை கொடுத்துருவோமா? இப்போ எங்கிட்ட இருக்க ஜூடாக்கிட்ட புல்லட் சாவியை கொடுப்போமா, கார் சாவியை கொடுப்போமா? அவன் தான் சுதந்திரவாளி, அதுக்காக கொடுத்துருவோமா? கொடுத்தா என்ன ஆகும்? அவனுக்கு தெரியாது, அதோடைய பவர் தெரியாது. ஆனால் அவன் காலம் வரும் பொழுது அவன் எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை அவன் செய்வான். அது வரையும் அவன் வளரணும். மற்றவங்க அதை பயன்படுத்தும் பொழுது அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இங்கே வரக்கூடிய மற்றவங்களாம் யூஸ் பண்ணுறப்ப அவன் பார்ப்பேன், நமக்கு தரமாட்டிக்கிறாங்களே, ஏன்னா அவனுக்கு இன்னும் வயசு வரல. அது மாதிரி தாங்க வரங்கள், கனிகள், வல்லமைகள், வெளிப்பாடுகள். நீ வளர்ற வரையும் கர்த்தர் அமைதியாக இருப்பார், ஏற்ற நாளில் உனக்கு கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தர். அதுக்காட்டி அவசரப்படாத. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களே. ஒரு கதை இருக்குது, அது வேதத்தில் இல்லை, ஆனால் வரலாற்று கதை. தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது நடந்த சம்பவமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே எங்கேயாவது இருக்கா பிரதர்னு கேட்டுறாதீங்க. எல்லா பறவைகளுக்கும் ரெக்கை இல்லாமல் படைச்சாராம். படைச்சிட்டு ஒவ்வொன்றா கூப்பிட்டு ரெக்கை கொடுத்தாராம். அப்போ கழுகு என்ன பண்ணிச்சான், வேகமாக போய் எனக்கு ரெக்கை கொடு, அது நல்ல வெள்ளை கலர் ரெக்கை நல்லா இருக்குது, மஞ்சள் கலர் ரெக்கை நல்லா இருக்குது, என்னைய முன்னாடி அனுப்புனே போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ கழுகு எப்போ வந்தாலும் சொல்லுவாரன், பின்னாடி போன்னு. அதுக்கு ரொம்ப கோபம். எனக்கு பாரு, அந்த இங்கே உட்காந்துக்கிட்டே பார்க்குமா, ஜபராஜ் அன்னை மாதிரி நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கே அந்த புறா ரெக்கை, அதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குவேன், என் கலருக்கு அதுக்கு நல்லா அப்படியே கடன்னு அடிக்கலாமே. அப்படி ஓடி கேட்குமா, எனக்கு கொடுங்க அந்த ரெக்கையை எடுத்துக்கிறேன், அதான் வெள்ளை கலர். அவர் பின்னாடின்றார். புறா எடுத்துகிட்டு போயிடுச்சு. கோபம், எனக்கு தர மாட்டேன்னு பார், நான் எடுத்துருந்தா எப்படி இருக்கும். அடுத்த பச்சை கலர் கிளி போகுது. ஐயோ இதுவும் போச்சு, எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. இவர் ஏன் ஓர வஞ்சனை பண்ணிக்கிட்டே எனக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறாரு. போகிற எல்லாமே அழகழகா மைனா எடுத்துருச்சு, சிட்டுக்குருவி எடுத்துருச்சு, புறா எடுத்துருச்சு, எல்லாம் எடுத்துருச்சு. கழிச்சு கட்டி யாருமே வேணான்னு ஒன்றை போட்டிருக்காங்க, பாய் மாதிரி கிடக்கு, இதுதான் தண்டி கிடக்கு. கடைசியில் கழுகை கூப்பிட்டு போ, கூப்பிடாட்டி தான் என்ன, அதை யாருமே எடுக்கலையே, அதானே மிச்சம் மீதாரி இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன்ட்டு போட்டு உடம்புல மாட்டி ஒரு அடி சல்லுன்னு இப்படி அடிச்சிச்சு பாருங்க. மைனா என்ன, குயில் என்ன, காக்கா என்ன, எல்லாத்துக்கு மேலே சருன்னு டாப் டு டாப் போயிடுச்சு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இப்போ தான் குருவியெல்லாம் பார்க்குது, புறாலாம் பார்க்க, ஐயையோ பாரு, நான் விட்டுட்டேனே, என் முன்னாடி தானே அது கடந்துச்சு, நான் எடுத்தது எத்தனை தடவை அடித்தாலும் மேலேயே போக மாட்டேங்குது, எங்கன்னு தானே பறக்குது, எம்பிட்டு தான் அடித்தாலும் மேலே போக மாட்டேங்குது. ஆனால் அந்த கழுகு இப்படி ஒரு அமுக்கணுன்னே கொண்டே போயிடுச்சே மேலே. நான் தான் சரியில்லாமல் செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு வேளை அதை எடுத்திருந்தேன்னா இப்போ எங்கே போயிருக்கலாம். அப்போ காத்திருந்த கழுகுக்கு கரெக்டான பெஸ்ட்டை கொடுத்தார். கைத்தட்டி கருத்தருக்கு, நீ காத்துரு, அவசரப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் அவசரக்காரனுக்கு
பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் கல்யாணத்தில் அவசரப்படாத, குழந்தை காரியத்தில் அவசரப்படாத, அடுத்து வேலை காரியத்தில் அவசரப்படாத, வீடு கட்டுறதில் அவசரப்படாத. அவசரப்பட்டு போயிட்டு கடைசியில் ஐயோ இதை இடிக்க சொல்லிட்டானே இடஞ்சரி. இப்போ எல்லாம் வீட்டை கட்டிவிட்டு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கட்டிவிட்டு எல்லாத்தையும் சுற்றியும் அதில் போட்டாச்சு, கடனை வாங்கி அதில் போட்டாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசங்கள் எல்லாம் அடுத்தவங்க இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அது தான் இடம்னே தெரியாமல் அது என்ன பண்ணுறது, பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெரம்போக்கு இடத்துல வீட்டை கட்டி வச்சு நமக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக தாங்க இருக்கான். அதோடைய பூர்வீகம் தெரியுமா? அது எந்த இடத்துல, அது சாபமான இடமா? அந்த இடத்துல தற்கொலை நடந்திருக்கும், அந்த இடத்துல கொலை நடந்திருக்கும், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பாவம் நடந்திருக்கும். அது ஏசபெலினுடைய ஆவிகள் இருக்கிற ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல பலவிதமான விக்கிரக கிரிகள் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? தெரியாது. நம்ம வாட்டில் போயிட்டு வாங்கிக்கிட்டு கடைசியில் ஆவி வருது பிரதர், அமுக்குது பிரதர், கொட்டாவி வருது பிரதர், கெட்ட கனவாக வருது பிரதர், இங்கே எல்லாமே வெறும் ஆபாசனா நடக்குது பிரதர், இங்கே வீட்டுக்குள்ளே ஒரு லாபமும் இல்லை பிரதர்னா நீ படுத்திருக்கிற இடம் யாரு? அது தேவன் கொடுத்த இடமா? வீட்டை கட்டும் பொழுதே அதுக்கு நரபலி கொடுக்குறேன், ரத்தம் கொடுக்குறேன், அதுக்கு என்னென்னமோ செய்கிறேன், எல்லாம் அது செஞ்சுட்டு வீட்டை சுற்றி பூராத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் உள்ளே போய் படுத்தா என்ன இருக்கான்? பிசாசு தானே கூடியிருக்கான். வீட்டுக்குள்ளே பிசாசு உட்காந்துருக்க. நீ தானடா கூப்பிட்டீங்க, நீ தானே பலி செலுத்தின, நீ தானே எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த, நீ தானே எனக்கு ஆளாத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்ட, அப்போ நான் வராமல் யார் வருவா? வீட்டை சுற்றிலும் அத்தனை பலி, வீட்டை சுற்றிலும் வெறும் ரத்த பலியாக கொடுத்துட்டு உள்ள கர்த்தர் வரணும்னா எப்படி வருவார்? ஜெபம் பண்ணி எந்த ஊழியக்காரனை வச்சு ஜெபம் பண்ணி ஊழியத்தை திறந்தமா? ஊழியக்காரன் கூப்பிட்டோம்னா நேரங்காலம் போயிடும். அவரை போய் எதுக்கு சட்டம் பண்ணி நமக்கு பண்ண தெரியாத ஜெபமா? ஏங்க எல்லாருமே பேலையை சமக்க முடியாதுங்க. அதுக்குன்னு கர்த்தர் ஒருத்தனை வச்சிருக்காரு. கைத்தட்டி கர்த்தர், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனை இந்த கனமான, நமக்கு தான் ஜெபிக்க தெரியுதுன்னு எல்லாமே செஞ்சுக்க கூடாது. சவுலு சாமுவேல் வர வரையும் பொறுத்திருக்காம அவசரப்பட்டதுனால ராஜ மேன்மை போயிருச்சு. உசிய ராஜா துணிஞ்சு போய் ஆலயத்துக்குள்ள போனதுனால வெண்குஷ்டம் பிடிச்சிச்சு. ஆசாரியன் வேலையை ஆசாரியன் செய்யணும், ராஜா வேலையை ராஜா செய்யணும். சாமுவேல் வர்ற வரையும் காத்துருன்னா காத்து தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ முந்தி போனேன்னா உன் மேன்மை போயிடும். உசிய ராஜா வெளியே தானே இருக்கணும், ஆசாரியன் இருக்கான்ல வருவான்ல. இவர் உள்ள போய் பலி செலுத்தினார். உள்ள போனோடனே வெண்குஷ்டம் பிடிச்சவராய் அவன் குஷ்டரோகத்தோடு செத்தான்னு எழுதியிருக்கு. அப்ப நம்ம ட்ராக்கை மாத்தாதீங்க. அவங்கவுங்களுக்கு என்ன ட்ராக்கை, நீ கண்ணுனா கண்ணாவே இரு, காதானா காதாயிரு, கையினா கையாயிரு, காலுனா காலாயிரு, வாயினா வாயாயிரு, மூக்குனா மூக்காயிரு. வாயு மூக்காக கூடாது, மூக்கு வாயாக கூடாது. மாற்றி இருந்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கை வேலையில் கையை காலாக்கிக்கிட்டு நான் கையிலே நடந்தேன்னா அது உருப்பிடுமா? காலு தானே நடக்கிறது, கையிலே எப்படி நடக்கிறது? நடக்கலாம், கொஞ்சம் தொலை வேணா நடக்கலாம், ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. காலை கையாக்கிக்க முடியுமா? காலில் செய்கிற வேலையெல்லாம், கையில் செய்கிற வேலையெல்லாம் காலில் செய்ய முடியுமா? அது எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? அப்போ தேவன் என்னென்ன உறுப்பாக படைச்சாரோ அந்தந்த உறுப்பை அந்தந்த வேலையை செஞ்சுட்டா சரீரம் பிரச்சனையே கிடையாது. அப்போ சபையில் நீ பாடகர்னா பாடகராரு, ஜெபிக்கிறவர்னா ஜெபிக்கிறவராரு, ஏபோத்தை தரிக்கிறவர்னா ஏபோத்தை தரி, பிரசங்கிக்கிறவனா பிரசங்கம் பண்ணு. உனக்கு கர்த்தர் என்ன அழைப்பு கொடுத்தாரோ அந்த அழைப்புல நீ நின்றுட்டேனா நீ என்னைக்கு இடறுவதே கிடையாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. காத்திரு, பொறுத்திரு, உன் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். நிச்சயமாய் உனக்கு ஒரு மகிமையை காண்பிப்பார். காத்திருக்கிற மனுஷனை மேன்மைப்படுத்துவார். இப்ப நான் அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி இருந்தேன், எசேக்கியா ராஜா எப்படி இருந்தாருன்னு சொல்லி முடிக்க விரும்புறேன். வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரி, 13ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன், அவர் சிங்க மோனையில எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நம்முட்டை போலவும் தகையிலான் குருவியை போலவும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயரே பார்த்ததினால் பூத்து போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாவே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களெல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்தே நடந்து கொள்வேன். இப்ப எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, விளைக்க மாட்டீர். அவ்வளவுதான், ரிசல்ட் வந்துருச்சு. வந்தவர் தீர்க்கதரிசி,
கேட்கிறவர் ராஜா. தீர்க்கதரிசி ஏசையா தீர்க்கதரிசினா அவர் பெரிய கிரேட்டான பவர்ஃபுல் தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துனுடைய வரலாற்றை பூரா சொன்ன தீர்க்கதரிசி. இதில் மையத்தில் வரக்கூடிய ஏசையா தீர்க்கதரிசி உசியா ராஜா காலத்தில், யூதயா ராஜா காலத்தில், அவர் நிறைய ராஜாக்கள் காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். அவர் வந்து சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த. மேல அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்களே, 38:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. சந்தோஷமான செய்தியா? ஹலோ, உங்கள்கிட்ட மட்டும் அப்படி ஒருத்தர் வந்து சொன்னா சாப்பிடுவீங்க, சிரிப்பீங்க, குளிப்பீங்க, பவுடர் அடிப்பீங்க, சாம்பு போடுவீங்க, புது ட்ரெஸ் போடுவீங்க. அப்படி மட்டும் சொன்னால் அப்படியே பெத்து பிடிச்சி உக்காந்துருப்பீங்க. என்ன, ஆமாம் நான் நாளைக்கு செத்துருவேண்ணா சொல்லிட்டாங்க, இன்னும் சோறு சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரர் அவர் இருந்தா என்ன, அவர் போனா என்ன, நானே சாவ போகிறேன், இப்படி தானே இருக்கேன். அப்போ தாங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு, நம்முட்டை போலவும் தகையலான் குருவிகளை. 14 வசனம். அப்போ அது சொன்ன உடனே, நம்முட்டை போலவும் தகையலான் குருவியை போலவும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். அப்போ புறா புலம்பும் போல இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியல. புறா அங்கிட்டு போய் உட்காந்து புலம்பும் போல இருக்கு. என் கண்கள் உயிரை பார்த்ததினால் பூத்து போயின, கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். அடுத்து 13 வசனம். விடிய காலம் மட்டும் நான் என்ன எப்படி இருந்தாராம்? 12 வசனத்திலிருந்து வாசிங்க, 11லேருந்தே வாசிங்க. கர்த்தரை கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவனின் தேசத்தில் தரிசிப்பதும் இல்லை, இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதும் இல்லை. என் ஆயுசு மெய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்கு கொடுக்கிறேன், என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே ஒரு மனுஷனுடைய கடைசி நிமிஷத்துல என்னமெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் இருக்க உணர்வெல்லாம் பார்த்தீங்களா? அப்போ மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறவன் இப்படி தானே நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது நமக்கு தெரியலைங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகாதனால நம்ம அதை பற்றி உணரலை. கடைசி நிமிஷத்தில் இருக்கிறவங்க அப்படியே நினைப்பாங்க, ஐயோ இத்த தண்டி ஊரை விட்டுட்டு போகிறோமே, பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோமே, நம்ம சம்பாரித்து சொத்தை விட்டுட்டு போகிறோமே, எங்கே போகிறோம், நம்ம போகிற இடம் எங்கே, அது எப்படி இருக்குன்னு இதுவரையும் தெரியாது. அந்த ஊருக்கு இவர் ஆயத்தமே ஆகலை. இதை உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால், எல்லா சொத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் பிடுங்கிட்டு உங்களை அமெரிக்காவிலையோ ஒரு வெளி மொழி தெரியாத இடத்துல விட்டுட்டு ஓடிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் பேசுகிற மொழி அவங்களுக்கு தெரியாது, அவங்க மொழி உங்களுக்கு தெரியாது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க, எங்கே தங்குவீங்க, அன்னைக்கு ராத்திரி உங்களுடைய எங்கே நீங்கள் தங்க போகிறீங்க? இப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமை தாங்க மரணத்தில் இருக்கிறவனுக்கு. அவன் எங்கே போக போகிறேன் அப்படியே பார்ப்பேன். பார்த்துருக்கிறீங்களா? நான் நிறைய பேர்த்த கடைசி நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அப்படியே பார்ப்பாங்க பாருங்க. நமக்கு அந்த உணர்வு தெரியாது, ஏன்னா நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அவங்க அப்படியே நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இதுதான் நம்ம கடைசியாக பார்க்க போகிற பார்வை, இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். இந்த இதே அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இவன் சொல்கிறேன் பாருங்க, விடியற்காலம் மட்டும் நான் இருக்க மாட்டேன், நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல, பாவைனா அந்த நூலை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுத்து கொடுக்கிறேன், என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவே, விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலவும் தகையலான் குருவியை போலவும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். இதாங்க சஞ்சலம், இதாங்க தவிப்பு. அவன் ராஜா, அவன்கிட்ட எல்லாம் அப்படி சொடக்கூட்டா பணம் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, ஆள்கள் இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க, மனைவிமார்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கு. ஆனா யாராவது இந்த நெருக்கத்திலிருந்து அவனை பாதுகாக்க முடியுமா? ஹலோ, எத்தனை கோடி இருந்தாலும் மரணத்திலிருந்து யாருங்க பாதுகாக்க முடியும்? ஒரு பெரிய அரசியல் பிரமுகர் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், பெரிய படைசூழ அவர் போய் கொண்டு இருந்தாராம். அவர் பின்னாடி பெரிய கூட்டம், திரள் கூட்டம் அவருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கு, அவர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அங்கே ஒரு ஆபத்து நடந்துருச்சு. அந்த கூட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. அந்த தலைவரும் இறந்துட்டாரு. இப்போ எல்லாம் ஆவிகள் எல்லாம் மேலே போகுது, அது எல்லாம் பாதாளத்துக்குள்ளே போச்சு அந்த கூட்டம் பூரா. அதில் அந்த தலைவரும் உள்ளே போகிறாரு பாதாளத்துக்கு. அங்கே போனோடனையும் பார்த்தா பூரா பிசாசுகள் அவரை பிடிச்சி இழுத்து கொண்டு போகுது. அப்போ அது கேட்குறாரு, எங்கே என்னுடைய மந்திரிகள், எங்கே என்னுடைய சேவகர்கள், எங்கே என்னுடைய அரசாங்கங்கிறாரு.
அந்த பிசாசு சொன்னிச்சான், அதெல்லாம் கீழே, இனிமேல் என் அரசாங்கத்தில் நீ வந்து கீழே இருறான்னு. அப்போ தான் அவன் கத்துறது, அதில் பார்த்த ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயையோ நான் அதமாயி போனேனே, ஐயையோ நான் வந்து நரகத்தில் மாட்டிக்கிட்டேனேன்னு கத்துறார். பயங்கரமான சத்தம். இந்த பூமியில் அவருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆனால் அங்கே அவர் கைதியாக நிற்கிறார். பிசாசுகள் கிட்ட கைதியாக கையை கட்டி பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகிறான், நரகத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். அங்கே அவன் கொடி வராது, அவன் கோஷம் போட்ட கூட்டம் வராது, அவனை தூக்கி பேசின ஆட்கள் அங்கே வரமாட்டாங்க. அவன் தன்னந்தனி நபரா அந்த பாதாளத்துக்குள்ளே இறங்கினான். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்படு, இப்போ இந்த ராஜா சஞ்சலம் எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? அவன் எல்லாரையும் பார்த்துருப்பேன். அவன்கிட்ட கொண்டு பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவானா? கோழி கொடுத்தா சாப்பிடுவானா? குளிங்கன்னு சொன்னால் குளிப்பானா? பவுடர் அடிங்கன்னா அடிப்பானா? அவனுக்கு ஏதாவது எது சந்தோஷம், எது அவனுக்கு அன்னைக்கு சந்தோஷம் கொடுக்கும்? ஏன்னா வந்திருக்கிற செய்தி பயங்கரமான துக்க செய்தி, மரண செய்தி. அப்போ அவன் கத்துறான் பாருங்க, நம்முட்டை கடிச்சுக்கிட்டு தகையிலான் குருவிகளை போல, புறாக்களை போல கூவுறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கூவிக்கிட்டு இருக்கிறீங்களா? வறுமையினால, பஞ்சத்தினால, கஷ்டத்தினால, வியாதியினால, பலவிதமான சூழ்நிலையில் யாருமே எங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க பிரதர். நிறைய கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த நிமிஷம் வேணால் நமக்கு மனசு பாதிக்கும், அவன் அங்கிட்டு போய் மறந்துடுவோம். ஆனால் அவங்க அதே கஷ்டத்தில் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை என்னைக்காவது நினச்சிருக்கிறோமா? இவன் அந்த நேரத்தில் அவன் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? 3வது வசனத்தில் பாருங்களே, 38:3. அவன் இந்த சூழ்நிலையில் பண்ணின ஜெபம் தான் இது. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை, ஏன் சிவர்புறம் திரும்பணும்? ஆலயத்துக்கு போகிறதுக்கு அவன்கிட்ட ஸ்ட்ரென்த்து கிடையாது. அவன் ஆலயத்துக்கு போகணும்னா அவனை யாராவது 4 பேர் தூக்கிட்டு போகணும். இப்போ யார் வந்து வியாதிக்காரனை தூக்கிட்டு போவான்? ராஜாவுக்கு பலவீனப்பட்டு போச்சு, வியாதி பட்டு போச்சு. இப்போ காலையில் செய்தி நீங்கள் தியானித்து பாருங்கள், காலையில் இதை பற்றி பேசியிருக்கு. என்னென்னா, பேதுரு, நீ இளைஞனாக இருக்கும் பொழுது நீ ஏன் அறை கட்டி கொண்டாய், விருப்பமான இடத்துக்கு போன, ஆனால் ஒரு முதிர் வயது ஆகும் பொழுது கையை தூக்குவேன், வேற ஒருத்தையும் உனக்கு அடை கட்டி விடுவேன், விருப்பம் இல்லாத இடத்துக்கு உடனே கொண்டுட்டு போவேன், விருப்பம் இல்லாத புசிக்க கொடுப்பேன், நீ உன்னை கேட்பேன், அவன் உன்னை கொடுப்பேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? அதெல்லாம் செரிக்காது, அதெல்லாம் உனக்கு தரக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இதை தான் நீ சாப்பிடணும்பேன். அப்போ தானே நினைப்பேன். ஒரு உலக கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த உலக கோடீஸ்வரருடைய வாழ்க்கையில் குறைந்தது அவருடைய வீட்டில் 100 பேர் சர்வெண்ட் இருப்பாங்களாம். குறைந்தது அவருடைய வீட்டில் 100 சர்வெண்ட், வேலையாட்கள், வீட்டு வேலையாட்கள் இருப்பாங்களாம். அப்புறம் தோட்டத்தில் வேலையாட்கள் இருப்பாங்க, பண்ணையில் வேலையாட்கள் இருப்பாங்க. அவருடைய போச்சன பதார்த்தத்தில் எல்லா வகையான உணவும் காலை நேரத்தில் இருக்குமா. எல்லா நேரத்தில் எல்லா உணவும் காலைக்கு தயாரிப்பாங்க, மத்தியானத்துக்கு தயாரிப்பாங்க, சாயந்தரத்துக்கு தயாரிப்பாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான நறுமணம் உள்ள பொருளுக்கு சமையலும் அங்கே இருக்கும். இட்லி வரும், தோசை வரும், அப்புறம் இருக்கக்கூடிய எனக்கு பேர்லாம் தெரியல, அவ்வளவும் வரும். இவர் எல்லாரும் அந்த டைனிங் டேபிளில் அவர் வந்து உட்காருவார். 100 பேரும் பின்னாடி முன்னாடி அங்கங்கே நிற்பாங்க. அவர் ஒவ்வொன்றா எடுப்பார், மோந்து வைப்பார், கொடுத்துருவார், மோந்து வைப்பார், கொடுத்துருவார், மோந்து வைப்பார், கொடுத்துருவார், எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்ருவாங்க. இவர் என்னதான் பண்ண முடியும்? அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சாப்பிட்டா செத்துருவார், அதான் பிரச்சனை. அவர் வாய்க்குள்ளே என்ன உணவு போனாலும் அவர் மரணம் தான், அன்னைக்கு மரணம். அப்போ அவருக்கு ஒரு மோந்து பார்க்க மட்டும்தான் அவரால் முடியும், சாப்பிடவே முடியாது. இப்போ யார் சாப்பிடுவா? அப்போ வேலையால் செய்வானே, செய்ய மாட்டானா? வகை வகையாக செஞ்சு அவன் சாப்பிட்றேன், நீ மோந்து தானடா முடியும், மோந்து பார்த்துக்க, மிச்சத்தை கொடுப்பேல, நாங்கள் சாப்பிட்டோம், நீ செத்தா என்ன உயிரோடு இருந்த, நீ உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், நீ செத்துட்டா தான் நாங்கள் வீட்டை விட்டு போனோம், அதனால் நீ இப்படியே மோந்துக்கிட்டே கடை, நாங்கள் சாப்பிட்றோம்னு வாங்கிட்டு போய் ராஜாவுக்காக, எஜமானனுக்காக யார் வருத்தப்படுறா? அவனுக்கு வியாதி அப்படிப்பட்ட கொடூர வியாதி, ஆனால் இருக்கிறவன் நல்லா சாப்பிட்றேன். இப்போ இவன் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, சுவர் பக்கம் திரும்பிட்டான். ஏன்னா அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. இனிமேல் கொண்டுட்டு போக சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன், உன்னை தூக்க முடியாது, கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, ஆலயத்துக்கெல்லாம் போகிறது ரொம்ப தூரம், நீயே சாக போகிற, அது தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, இனி சாவுதான் உனக்கு, மகன் சொல்லியிருப்பேன், அல்லது மனைவி சொல்லியிருப்பா, பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க, இனிமேலாம் உன்னை தூக்க முடியாது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவன் அங்கே திரும்பிக்கிட்டு என்ன சொல்ல பண்ணுறான் பாருங்க, ஆ கர்த்தாவே, கைத்தட்டுங்க பார்க்கலாம், நான் உமக்கு முன்பாக, நல்ல கைத்தட்டுங்க, உத்தமமும் உண்மையும் மன உத்தமாய் நடந்து
உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் ரொம்ப கிரேட் வேர்டுங்க. அவன் சொல்கிறேன், நான் உண்மையாக இருந்தேனே, இதாங்க நீ 100 உண்மையாக இருந்தேன்னா உன் ஜெபம் கேட்கப்படும். கை தட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தை. அப்போ ஆண்டவர் உன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏசப்பா உண்மையை எதிர்பார்க்கிறாரு. பேச்சில் முதல்ல உண்மையார். இங்கே ஒன்று பேச, அங்கே ஒன்று பேச, அங்கிட்டு ஒன்று பேச, அங்கிட்டு ஒன்று பேச, இதை தூக்கி அங்கே சொல்ல, அதை தூக்கி இங்கே சொல்ல. இரு மனம் உள்ளவன், இரு நாக்கு உள்ளவன், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனே பிரிச்சிருவானான். கேட்டதை மட்டும் அங்கங்கே பற்ற வச்சோம்னு வச்சுக்க, பூரா பேத்தையும் உடச்சி விட்டு போயிடலாம். அப்போ வாய் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதனால தாங்க இந்த நாக்கை அடக்க ஒரு மனுஷனால கூடாது. அது பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்குது. அதை அடக்க ஆவியானவரால் மட்டும்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாத்தையும் கக்காதீங்க. ரகசியத்தை மறைக்கிறது ராஜாவுக்களுக்கு மேன்மை. சில காரியத்தை ரெபெக்காள் உள்ளத்தில் வைத்து வைத்தாள், மரியாள் உள்ளத்தில் வைத்து வைத்தாள். நீங்களும் தயவுசெய்து உள்ளத்துக்குள்ள சில காரியத்தை இன்னர் படுத்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் ரகசியத்தை வெளியே சொல்லிட்டேன்னா ஆபத்து வந்துடும். நிறைய பேர் வேதத்தில் சொல்லி ஆபத்தானவர்கள் வேதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சில காரியத்தை வடிகட்டு, சில காரியத்தில் அமைதியாக நீ வை, கர்த்தர் அதை ஏற்ற காலத்தில் சொல்ல வைப்பார். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் சொல்கிறான், உண்மையாக இருந்தேனே, உத்தமமாக இருந்தேனே. அப்புறம் சொல்கிறேன், உமது பார்வைக்கு நல்லதான செஞ்சேனே. இதை கொஞ்சம் நினைங்க, ரிமைண்டர் பண்ணுங்க. அவ்வளோதான். அழுதான். இந்த அழுது கர்த்தருக்கு பொறுக்கலைங்க. உடனே பாருங்களே, அவன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான், உயிரை பணையை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். 5வது வசனம் கர்த்தர் சொல்கிறாரு அவனை பார்த்து, ஏசையா 4வது வசனம், அப்பொழுது ஏசையாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையை யாவது நீ போய் கை தட்டுங்க, எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கை தட்டுங்க, இவ்வளவுதானா? உன் விண்ணப்பத்தை என்னங்க விண்ணப்பம் பண்ண? 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரமா பண்ணினேன். இங்கே இருக்கிறதெல்லாம், இங்கே பின்னாடி இருக்கிறதெல்லாம் அங்கே தாங்க சொன்னேன். நம்மகிட்ட போல தகையிலான் குருவியை போல கூவினான் புலம்புனான், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தாங்க அவன் ஜெபம் பண்ணுறான். இதெல்லாம் கத்தி கூப்பாடு போட்டுட்டு தான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உண்மையாக இருந்தேனேப்பா, எனக்கு கொடுத்த அரசாங்கத்து வேலையில் நான் என்னால் முடிஞ்சதை இந்த யூதயா மக்களுக்கு, எருசலேம் மக்களுக்கெல்லாம் நான் செஞ்சேனே. சிலைகள் எல்லாம் வழிபாடுகள் எல்லாம் எல்லாம் விக்கிரக தோப்புகள்லாம் ஒட்டச்சேனே, எல்லா பெசலையின் ஆவிகள்லாம் துரத்துனேனே, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரக காரியங்களையும் நிர்மூலம் பண்ணினேனே, தேசத்தை எல்லாம் நான் சுத்திகரித்தேனே. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நினைங்க ஆண்டவரே. அவ்வளோதாங்க. இவன் சொன்ன உடனே அவர் இறங்கிட்டார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கைத்தட்டுங்க. விண்ணப்பம் மட்டும் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. எசேக்கியா அழுதான், எசேக்கியா அழுதான், ஆகார் அழுதாள், அன்னாள் அழுதாள். வேதத்தில் எல்லாம் அழுதவ பூரா அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. அழுகாதவெல்லாம் ஒன்றும் பெறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் அழுகை தயவு செய்து ட்ரை டு இட். இதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எப்படியாவது நான் கொஞ்சமாவது இல்லாட்டி அழுகிறவங்களை கொஞ்சம் கேளுங்க. எப்படிங்க சிஸ்டர் பிரதர் அழுகிறீங்க? கர்த்தர் நல்லவர். அழுதான், கர்த்தர் ஜெபம் கேட்டுட்டார். கைதில் எத்தனை ஆண்டு கூட்டினார் தெரியுமா? சொல்லுங்க, எத்தனை ஆண்டு? இது ஒன்று மட்டும் கிளீனாக நமக்கு தெரியுது. 15 என்லார்ஜ்மெண்ட் தூக்கி அடிச்சா இருப்பார். போட 15 வருஷம் நீ வாழ்ந்துக்க, அவ்வளோதானே உன் ஆசை. அப்புறம் நீ ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்துடுவேல. 15 வருஷம் வாழ்ந்துக்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே 15 ஆண்டுகள் கூட்ட முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை ஜெபம் செய்ய முடியும். அதனால தயவு செய்துங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரசங்கமே ஜெபம் தான். ஜெபத்தினால தாங்க மாற்ற முடியும். ஜெபம் தாங்க சந்தோஷத்தை கொண்டு வரும். ஜெபம் தாங்க சலிப்பை மாற்றும், களைப்பை மாற்றும், துக்கத்தை மாற்றும், சஞ்சலத்தை மாற்றும், தவிப்பை மாற்றும். ஜெபம் அற்புதத்தை செய்யும். கடைசியில் ஒரு மனுஷன், யோபு 14:1, கடைசியை சொல்லி முடிக்கிறேன். யோபு 14:1 சீக்கிரமா எடுப்போம். சிறுகளிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும். பார்த்தீங்களா, மனுஷனா பிறந்தாலே அவனுக்கு என்ன இருக்கு தெரியுமா? சஞ்சல கட்டாயம் இருக்கும். யாரை போய் கேளுங்க, அவன் சொல்லுவாங்க, இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இந்த உலகத்தில் எனக்கு மாதிரி ஒருத்தனுக்கு வாய்க்கக்கூடாதும்பா. இல்லாட்டி இந்த பிள்ளையை பெற்றுட்டு நான் படுற பாடு, இல்லாட்டி இவளை எங்கள் மாமியாவை கிட்ட படுற பாடு, இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல நான் படுற பாடு. எல்லாத்து வாழ்க்கையிலும் சஞ்சலம் இருக்கும். வேதம் சொல்லுவார், வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனு. வாழ்க்கை கம்மியாக சஞ்சலம் நிறையா இருக்குமா. யோபு சொல்றாரு 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதே யோபு 6:2,
என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தங்கள் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால், ஆமென், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமா இருக்கும். ஆகையா என் துக்கம், யோபு நம்ம லேசா படிச்சுட்டு போயிடுறாங்க, ஆனா அது ரியலியா எவ்வளவு பாரம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய இழப்பு, ஈடே கட்ட முடியாதுங்க. 10 பிள்ளைகளும் செத்துட்டேன், 5000 7000 500 500 அத்தனை மாடு ஆடு ஒட்டகம் அத்தனையும் போச்சு. சரி, பொருளாதாரத்தில் லாஸ் ஆயிட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் போயிட்டாலும் பரவாயில்ல. அடுத்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான். அவன் உடம்பே உருக்குலைஞ்சு போச்சுங்க, பூரா தண்ணீரா ஊத்துது. பல்லு முதலாய் உருக்குலைந்து போனான். உருக்குலைஞ்ச அவன் மனைவி சொல்றா, செத்துரு, நீ பிழைக்க வேண்டாம், நான் உனக்கு மனைவின்னு சொல்ல எனக்கு வெக்கமா கிடக்கு, நீ செத்துறது நல்லது. அந்த அளவுக்கு பிசாசு அவனுடைய உடம்புல குடும்பத்தில் வியாதியை வருத்தத்தை கொண்டு வந்தான், சஞ்சலத்தை கொண்டு வந்தான். அவன் சொல்றான் பாருங்களே, அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்களால் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. 1 2 கிடையாதுங்க, அணி அணியாய் வரதான். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை. இங்கிட்டிருந்து ஒருத்தையும் ஓடி வந்து ஆடு போச்சுங்கிறேன், இங்கிட்டிருந்து ஒருத்தையும் வந்து மாடு போச்சுங்கிறேன், இங்கிட்டிருந்து ஒருத்தையும் வந்து ஒட்டகம் போச்சுங்கிறேன், இங்கிட்டிருந்து ஒருத்தையும் ஓடியாந்து வீட்டு மேலே அது காத்தடிச்சு போச்சுங்கிறேன், இங்கிட்டிருந்து ஒருத்தையும் ஓடியாந்து உன் பிள்ளையெல்லாம் செத்து போச்சுக்கிறேன். அணி அணியாய் அணி அணியாய் அணி அணியாய். நமக்கு சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை மேலே விட்டா பரவாயில்ல, இன்னொரு பிரச்சனை. எத்தனை பிரச்சனை தான் பிரதர் தாங்கிறது? ஒரு போராட்டத்தை ஜெயிக்கலாம், இன்னொரு எத்தனை போராட்டம். என் வாழ்க்கையெல்லாம் போராட்டம்னா நான் எப்படிங்க வாழ்றது? இன்னைக்கு எல்லாரும் அப்படிதாங்க. யோபு அப்படித்தாங்க, அவர் அப்படித்தான் சொன்னார், எத்தனையை தான் நான் தாங்கிறது? எல்லாம் போச்சு. மனைவியாவது கூட நின்று அவனை பில்டப் பண்ணியிருக்கலாம், அவனை உயிர் மீச்சி கொடுத்துருக்கலாம், அவனை தைரியம் சொல்லியிருக்கலாம். ஆனால் மனைவி சொன்னா, ஜீவனை விட்டுரு, தேவனை தூசிச்சிரு. அப்போதான் சொல்கிறேன், உனக்குமா பைத்தியம் முடிச்சுக்கிச்சு, நீமா மெண்டல் ஆயிட்ட, நீயா இப்படி சொல்ற? என் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த நீமா இப்படி சொல்ற? அப்பதான் சொல்றான், யோபு குறை சொல்லவில்லை, தேவனை குற்றப்படுத்தவில்லை, தன் உதடுகளால் அவன் பாவம் செய்யவில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இதாங்க பாரம், மணலை பார்க்கிலும் பாரம், நிறுத்தவே முடியாது, நிறுத்தி பார்க்க முடியாது. அது அணி அணியாய் அணி அணியாய் அணி அணியாய் வருகிறது. அவன் சொல்றான், நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாய் இருக்கும், நிச்சயமாய் என் சொந்த கண்களால் அவரை நான் காண்பேன், அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அவன் உடைக்கப்பட்டிருக்கான் பார்த்தீங்களா? அதுலேயும் ஜெபம் பண்ணுறானா எப்படி? அந்த சூழ்நிலையும் உருக்குலைஞ்ச ஒரு நிலையில் அவன் உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ ஒரு ஜெபம், இப்போ போய் சிநேகிதர்களுக்கு ஜெபம் பண்ணுறப்ப என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்? அவனே புண்ணு பிடிச்சி, அவனே பல்லு போய், அவனே இடுப்பு போய், மனைவி சொல்லி, பிள்ளைகள் செத்து கிடக்கிற இவன் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கைத்தட்டுங்க. அப்பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்ப, நீ உடைக்கப்பட்டிருக்கிறியா, நொறுக்கப்பட்டிருக்கிறியா, கை கால் செயலற்று போச்சா, வியாதியில் இருக்கிறியா, வறுமையில் இருக்கிறியா, சஞ்சலத்தில் இருக்கிறியா, தவிப்பில் இருக்கிறியா, உனக்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கா, உனக்கே கஷ்டப்படுறியா, நீ மற்றவங்களுக்காக அப்ப ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்கு கொடு, மற்றவங்களை நேசி, அவர்களுக்கு நீ பிரயாசப்படு, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். கை தட்டிக்கிறார். இதாங்க ஊழியம். அந்த நிலைமையில நம்ம பிரசங்கம் பண்ணணுங்க, அந்த நிலைமையில நம்ம ஜெபம் பண்ணணுங்க, அந்த நிலைமையில நம்ம மற்றவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும். இப்ப யோபு சொன்னார் இல்லவா, என் சஞ்சலம் நிற்கவே முடியாது, அது மணலைத்தலை விட பயங்கர பாரமா இருக்குன்னு. ஆனா அந்த சஞ்சலத்தையும் அந்த தவிப்பையும் எங்க ஏசப்பா மாத்தி அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். கை தட்டி கர்த்தரே, உன் வாழ்க்கையிலையும் செய்வாரு. உன் சஞ்சலம் நீங்கும், உன் தவிப்பு நீங்கும், உன் வறுமை நீங்கும், உன் கண்ணீர் நீங்கும், உன் பாடுகள் நீங்கும், உன் அவமானங்கள் நீங்கும், உன் கண்ணீர், உன் பிரச்சனை மாறும். உங்க கணவன், உனக்கு முள்ளா இருக்கிற கணவனை மகிமையாய் மாத்துவாரு, உனக்கு முள்ளா இருக்கிற மனைவியை மகிமையாய்
கர்த்தர் மாற்றுவாரு. எது உன் வாழ்க்கையில இல்லை 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 இல்லைன்னு சொல்றையோ அது எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. உன் வியாதி நீங்கும், உன் தரித்திரம் நீங்கும், உன் பலவீனங்கள் நீங்கும். எங்க நீ மடங்கி படுத்தையோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை நிமிர பண்ணுவாரு. என் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அவருடைய பெயரை மோசே கிட்ட சொன்னாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதை போய் நீயே சொல்லு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். கடைசியில் ஒன்று சொல்லி இன்னொரு சஞ்சலத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசப்பாவுடைய சஞ்சலம், ஏசப்பாவுடைய தவிப்பு. அவர் உனக்காக எனக்காக இறங்கி வந்த மோசே சஞ்சலப்பட்டாரு, அதே மாதிரி யோசுவா சஞ்சலப்பட்டார், அதே போல் பார்த்தீங்கன்னா யோபு சஞ்சலப்பட்டார், அதே போல் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எசேக்கியா சஞ்சலப்பட்டார். கடைசியில் இயேசு கிறிஸ்து எங்கே சஞ்சலப்பட்டார், எங்கே அவர் தவித்தாருங்கிறத ஒரே ஒரு பாயிண்ட்டை நிழலாட்டமாக லாஸ்ட்டாக முடித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? மத்தேயு 27:46. கடைசியாக எனக்காக அந்த ஒரு வசனத்தை எடுங்க. 27:46. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த கோர்ஸ். மத்தேயு 27:46. வாசிமா. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு என்ன அர்த்தமா? அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 33 வருஷம், கிட்டத்தட்ட 34 வருஷம் கர்ப்பத்தில் இருந்ததோடு பார்த்தா இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். ஒரு நாள் கூட பிதாவாகிய தேவன் அவரை விட்டு விலகலை. எக்ஸப்ட் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு நொடி, ஒரு இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன். அது ஏசையால சொல்றாரு, ஒரு இமை பொழுது, அந்த கண் மூடி கண் திறக்கிற பொழுது தான். உபத்திரவத்தின் குகையிலே ஒரு இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன். அந்த ஒரு இமை மூடி திறக்கிறதுக்குள்ள பிதா விலகிறார். அப்பதான் இயேசு கதறாரு, ஏன் என்னை விட்டுட்டீங்க, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப இயேசுவும் அந்த சஞ்சலத்துக்குள்ள போனார். அப்ப அந்த முழு உலகத்தினுடைய பாவமும் இயேசு கிறிஸ்து மேல இறங்குச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, ஆதாமு பாவத்துல இருந்து மனுக்குலத்தின் கடைசி மனுஷனுடைய பாவமும் அவர் மேல வந்து மொத்தமாய் அவர் மேல இறங்குச்சு. அப்படி இறங்கும் பொழுதுதான் பிதா விலகினார். ஏன்னா அவர் விலகினா தானே அவர் பாவத்தை சுமக்க முடியும். பிதா கூட இருந்தா எப்படி சுமக்க முடியும்? அப்ப பிதா விலகணும். அப்பதான் மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் தனி மனுஷனாய் சுமக்கணும். ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி பாவத்துக்காக அடிக்கப்படணும். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அது பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் அடிக்கப்படணும். அதனாலதான் கல்வாரி வெளியில தூக்கிட்டு போனாங்க. ஊருக்குள்ள இல்லாம ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், வெளியில கொண்டு போய் அது சுட்டரிக்கப்படணும். அப்ப இயேசுவை வெளியில கொண்டு போனாங்க. கொண்டு போய் தனித்து நிற்கிறாருங்க, கதறாரு, ஏன் 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 ஏன். இன்னைக்கு நீங்களும் கேள்வி கேட்குறீங்களே, ஏன் எனக்கு வறுமை, ஏன் எனக்கு வியாதி, ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை, ஏன் என் புருஷன் இப்படி போயிட்டார், ஏன் என் பிள்ளைகள் இப்படி போச்சு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கை மட்டும் ஏன் எப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் கர்ப்பப்பை இப்படி, எனக்கு மட்டும் ஏன் தலை இப்படி, எனக்கு மட்டும் ஏன் ஹார்ட் இப்படி, என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் 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 ஏன்னு கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், அந்த இமை பொழுது அவர் உங்களை விட்டு பிரிய. நிச்சயமாய் உன் சஞ்சலம் மாறும், உன் தவிப்பு மாறும். ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்த களிப்போல் வந்து கர்த்தரை துதிக்கணும். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ரீபால ரபா ஷபால ரபா ரீகா பால ரபா லிரநதி கல ரபா லிரிநதி பட ரபா நதி பட ரபா ஷகல ரகல ரணதி பல ரகல ரபா ஷபரிபா ரபரிபல ரபா ரீபா நதிபா கபோல ரபா ஷபரப ரிபல ரபா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு 2 நிமிடம் எல்லாரும். தேங்க்யூல்லா.